இது போன்ற பல செய்திகளை பெறுவதற்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நீங்கள் இந்த தமிழ் செய்திகளை இப்பொழுது ஸ்பாட்டிஃபையிலும் கேட்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும். மேலும் நீங்கள் நமது சேனலின் மெம்பர் ஆக வேண்டுமெனில் ஜாயின் என்ற பட்டனை கிளிக் செய்து உங்களுக்கு விருப்பமான லெவலை தேர்வு செய்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த அருமையான கூட்டத்தாருக்காக நான் இக்காலையில் இங்கு இருப்பது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அதிலும் விசேஷமாக இந்த வாலிப ஜனங்களுக்காக. இந்த கூட்டம் ஸ்ரீவபோர்ட் வாலிப ஜனங்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கூட்டம் என்று அறிந்து கொண்டேன். அது என்னுடைய ஜீவியத்தில் ஒரு அருமையான நேரமும் ஒரு மேன்மையானதும் அல்லது ஒரு சிவப்பழுத்தில் பொறிக்க வேண்டிய ஒன்றாக நான் அதை அழைப்பேன். அதாவது பையன்களுக்கும் பெண்களுக்கும் சொற்பொழிவு செய்வது அது நாளைக்கு இருக்கும், ஒரு கால் நாளை என்று ஒன்று இருக்குமானால். ஆகவே நாங்கள் இதற்காக சந்தோஷப்படுகிறோம். இந்த சிறிய கூட்ட ஜனத்தில் எத்தனை வித்தியாசப்பட்ட ஸ்தாபனங்கள் பங்கேற்றுள்ளது. பெயர் சொல்லுகிறேன். மெத்தடிஸ்டுகள் உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். நியமித்ததிலிருந்து அவர் சொல்ல நான் இப்பொழுது தான் கேட்டேன். சரி, பாப்டிஸ்டுகள் உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். அருமையா இருக்கு. பிரெஸ்பிட்டேரியன்கள் சும்மா பாருங்களேன். லூத்தரன்கள், பெந்தெகோஸ்துகள், நசரேயர்கள், யாத்ரீக பரிசுத்தம், நான் சொல்லாத மற்ற ஸ்தாபனத்தவர்கள் கரத்தை உயர்த்துங்கள். கத்தோலிக்கர்கள் இங்கு இருக்கிறார்களா என்று வியக்கின்றேன். இருப்பீர்களாயின் நாங்கள் காணும்படியாய் உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். ஆம், பாருங்கள். அங்கு யாராவது அந்த ஆச்சார யூதர்கள் இருப்பார்களானால் உங்கள் கரங்களை நாங்கள் காணட்டும். சரி, நான் நினைக்கிறேன் இங்கே அநேக நாட்களுக்கு முன்பல்ல, இங்கே கடந்த கூட்டத்தில் ஆச்சார யூத மார்க்கத்திலிருந்து ஒருவர் இங்கே வந்திருந்தார். அது உண்மையாகவே இவை எல்லாவற்றுக்கும் தாய். பாருங்கள், அவள் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தாள். ஆச்சார சபையானது கிறிஸ்தவ சபையை கொண்டு வந்தது. யூத மார்க்கத்திலிருந்து தான் கிறிஸ்தவம் உருவானது. உங்களுடைய சபை, உங்களுடைய உபதேசம் இவைகளின் சார்பில் நீங்கள் இக்காலையில் இங்கே பிரதித்துவமாய் இருக்கிறது. நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறோம். ஒரு கால் இன்றைக்கு தேவன் வருவாரானால் அவர் அந்த கேள்வியை கேட்டிருக்க மாட்டார் என்று நான் நம்புகிறேன். ஒரு கால் இன்றைக்கு நாம் எல்லாரும் போகின்றதா இருந்தால் யார் ஆயத்தமாய் இருக்கிறார்களோ அவர்களை அவர் கொண்டு போய் விடுவார். வருஷங்களுக்கு முன்பாக கால்நடை பண்ணையில் நான் வேலை செய்வதுண்டு. சில மாதங்களுக்கு முன்பாக நான் அங்கே போயிருந்தேன். இன்று காலையில் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற சில சகோதரர்களோடு கூட நான் அந்த வாசலின் அருகே நின்று கொண்டிருந்தேன். சகோதரன் வேல் சீவான், சகோதரன் பேங்க்ஸ்வுட், என்னுடைய ஜெஃபர்சன்வில் சபையார் வந்தவர்கள் இவ்வளவாய் நான் பேசினேனே. அந்த இடைவெளியின் வழியாய் நாங்கள் கடந்து போனோம். அநேக கால நேரங்களிலே நான் அங்கே உட்கார்ந்திருப்பேன். அப்பொழுது அவர்கள் தங்கள் மந்தைகளை அரப்போ காட்டிற்கு ஓட்டிக்கொண்டு போவார்கள். ஈஸ்ட் போர்க் என்று அழைக்கப்படுகின்ற அந்த மலையின் இந்த பக்கத்தில் அந்த தொந்தரமான ஆற்றின் பக்கமாக அந்த தொந்தரவான ஆற்றின் ஹெரிபோர்ட் சங்கம் தங்களை மேய விடுவார்கள். அங்கே வெறும் வெஸ்ட் போஸ்ட் இருக்கிறது. தொந்தரவு ஆற்றின் மேல் பாகத்தில் அந்த பக்கத்தில் அவர்கள் மேய விடுவார்கள். உங்களால் அல்லது உங்களுடைய பண்ணையால் ஒரு வருடத்திற்கு 2 பேல்கள் வைக்கோல்களை உற்பத்தி பண்ண கூடுமானால் 2 பேல்களுக்கு ஒரு மாடு வீதம் நீங்கள் மேய விடலாம் என்று நான் நினைக்கிறேன். வாணிப வர்த்தக குவியிடத்தில் உன்னுடைய மாட்டின் வர்க்கம் என்னவென்றும் எத்தனை மாடுகள் பராமரிக்கப்படுகின்றன என்றும் அவர்களிடம் கணக்குண்டு. மந்தையானது மேய்ச்சலுக்கு போகும்போது பண்ணை காவலாளன் அங்கே நின்று கொண்டு அவைகளை எண்ணுவான். அவன் அவைகள் எந்த வர்க்கத்தை சேர்ந்தவை என்றும் அவைகள் போகையிலே சோதித்து பார்ப்பான். அங்கே முழுவதுமாக ஹீரோபோர்ட் வர்க்கம் மட்டுமே இருக்க வேண்டும் என்றால் அது ஹீரோபோர்ட் சங்கத்தாருடையது. ஹீரோபோர்ட்டை தவிர வேறொன்றும் அங்கே இருக்காது. அவைகள் பதிவாக்கப்பட்டவைகள் ஏனென்றால் இத்தனை காளை மாடுகளுக்கு இத்தனை பசு மாடுகள் என்று கணக்குண்டு. அந்த விடமாய்த்தான் அது இருக்க வேண்டும். ஏனென்றால் அது அதன் பரம்பரையை சரியாய் வைக்கிறது. அதற்குள்ள போக வேண்டுமானால் அது பதிவாக்கப்பட்ட ஹீரோபோர்டாக இருக்க வேண்டும். மந்தையானது போய்கொண்டிருக்கும் போதே பண்ணை காவலாளன் அவைகளை பரிசோதித்து எண்ணுவதை நான் கவனித்திருக்கிறேன். இதுவரை நான் கண்டதே இல்லை. ஒரு முறையாகிலும் அவன் அந்த வர்க்கத்தையோ அல்லது அதை பரிசோதித்ததையோ நான் கண்டதில்லை. அங்கே பல வித்தியாசமான வர்க்கங்கள் இருந்தன. அதாவது கிரைம்ஸ், டைமண்ட் பார், எங்களுடையது டர்க்கி டிராக், இன்னும் ட்ரிபாட், இன்னும் வித்தியாசமான வர்க்கங்கள் அங்கே இருந்தன. அவைகள் என்னென்ன வர்க்கங்கள் என்று அவன் கவனிக்கவே இல்லை. ஆனால் அவைகளின் ஒவ்வொரு காதையும் கவனித்து ரத்த குறிசீட்டு இருக்கின்றதா என்று மட்டும் பார்ப்பான். உயர்ந்த ரக ஹெரிபோர்டே அல்லாமல் வேறொன்றும் அங்கே உள்ளே போக முடியாது. அந்த விதமாகத்தான் நியாய தீர்ப்பில் இருக்கும் என்று நான் அநேக சமயங்களில் அங்கே உட்கார்ந்து கொண்டு நினைத்தேன். அவர் ஒருபோது நம்முடைய வர்க்கத்தை பார்க்க போவதில்லை. நாம் பிரெஸ்பிட்டேரியன்களா, மெத்தடிஸ்டுகளா, பாப்டிஸ்டுகளா, பெண்டெகோஸ்டுகளா அல்லது நாம் எதுவா இருந்தாலும் அதை பார்க்க போவதில்லை. ஆனால் அவர் ரத்த சீட்டின் அடையாளத்தை நோக்கி பார்ப்பார். நம்மை உள்ளே கொண்டு செல்ல போகின்றது அதுதான். ஏனென்றால் ரத்தத்தின் கீழ் அல்லாமல் வேறொன்றும் மகிமைக்குள் வர முடியாது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் தேவன் நமக்காக செய்ததை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்பதின்
ரத்த அடையாளம் மட்டுமே நம்மை உள்ளே கொண்டு செல்லும். புரிகின்றதா? நாமவே செய்து கொள்ள கூடியது அங்கே ஒன்றுமில்லை. நாம் முற்றிலுமான ஒரு தோல்வியாயிருப்போம். எந்த வழியுமே இல்லை. மனிதன் பாவம் செய்து தேவனுக்கும் அவனுக்கும் இடையே உள்ள பிளவை கடந்து போவானால் திரும்பி வருவதற்கு அங்கே வழியே கிடையாது. ஆனால் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் ஒரு பதிலீட்டை ஏற்றுக்கொண்டார். நமக்காக இன்றைக்குள்ள அந்த பதிலீடு இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறது. அதற்கான வேலை வரும்போது தேவன் அதை மட்டுமே, அவருடைய குமாரின் ரத்தத்தை மட்டுமே அங்கீகரிப்பார். இந்த ஜெப கூடாரத்தில் இப்பொழுது நமக்கு ஒரு அருமையான மகத்தான நேரம் இருக்கிறது. கடந்த மாலையிலே பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே அசைவாரினதை கண்டது நமக்கு ஒரு மகிமையான நேரமாயிருக்கிறது. நாம் அதை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் அவர் எங்கிருந்து வருகிறார், இங்கே அவர் என்ன செய்கிறார், அதன் பிறகு அவர் எங்கே போகிறார் என்பதை காணும்படியாய் பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். நமக்கு அநேக அருமையான புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. என்னுடைய ஜீவியத்தில் மனுஷனுடைய வேதாந்தம் முதலான காரியங்களை நான் சில அருமையான புத்தகங்களில் வாசித்திருக்கிறேன். ஆனால் அந்த புத்தகங்களை போன்று எல்லாம் அருமையாய் இருந்தாலும் நீங்கள் எங்கே இருந்து வந்தீர்கள், என்னவா இருக்கிறீர்கள், எங்கே போகிறீர்கள் என்பதை சொல்லக்கூடிய ஒரே ஒரு புத்தகம் இருக்கிறது. அந்த புத்தகம் தான் வேதாகமம். வார்த்தை தேவனாய் இருக்கிறது. இப்பொழுது நாம் அதை விசுவாசிக்கிறோம். இந்த நாளில் அதன் சார்பில் தான் நாம் நிற்க விரும்புகிறோம். நாம் யார் என்றும், எங்கிருந்து வந்தோம் என்றும், நாம் எங்கே போகிறோம் என்றும் நமக்கு அறிவிக்கப்படும் என்று அந்த புத்தகத்தில் அது வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சரித்திரக்காரனால் தேவனுடைய சபையின் ஆண்டர்சன் இயக்கம் என்ற தலைப்பின் கீழ் எழுதப்பட்ட ஒரு கட்டுரையை நான் சமீபத்தில் வாசித்தேன். அது சரியாக எந்த காலத்தை சேர்ந்தது என்று எனக்கு இப்பொழுது ஞாபகம் இல்லை. கிறிஸ்துவின் மரணத்திற்கு பிறகு அது எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு பின்பாக எழுதப்பட்டது. தூதன் தேசம் என்று அப்போது அழைக்கப்பட்ட இங்கிலாந்திற்கு ஒரு மிஷனரி வந்தார். அவர் இங்கிலாந்தின் ராஜாவை கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள் மனமாற்ற முயற்சித்துக் கொண்டிருந்தார். அவர்கள் ஒரு குளிர்காயும் அடுப்பண்டை உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த நெருப்பானது உள்கூடத்திற்கும் வெளிச்சம் கொடுத்தது. அந்த பரிசுத்தவான் ராஜாவை கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள் மனம் மாறும்படியாய் முயற்சித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு சிறிய குருவி அந்த வெளிச்சத்துக்குள் பறந்து வந்து அந்த வெளிச்சத்தில் ஒரு சுற்றிவிட்டு மறுபடியுமாய் இருளுக்குள் போய்விட்டது. எல்லா சம்பவங்களும் தேவனுடைய மகிமைக்காகவே சம்பவிக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் வாய்க்க பண்ணுவார் என்று வாக்களிக்கப்பட்டிருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த பறவை எங்கிருந்து வந்தது, எங்கு போனது என்று அந்த பரிசுத்தவான் கேள்வியை கேட்டார். அவர் அறியாத, பார்க்க முடியாத இடத்திலிருந்து வந்து அதே வழியாய் திரும்பி போய்விட்டது. அந்த பரிசுத்தவான் கூறினார், அப்படிப்பட்டதான ஒரு கேள்வியை தான் வேதம் நமக்கு வைத்திருக்கிறது. அதாவது நாம் அறியாததிலிருந்து உள்ளே வந்து திரும்பி அறியாததற்கு போகிறோம் என்று. அந்த ராஜாவானவன் அந்த இரவெல்லாம் அதை குறித்து தியானித்து அந்த மனிதன் கூறினது சரி என்று முடிவு கண்டு அடுத்த நாள் காலையில் அவனும் அவன் வீட்டார் அனைவரும் அவர்களுடைய பாவ மன்னிப்புக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அது சுமார் அப்போஸ்தலர்கள் மரித்து 400 அல்லது 500 வருடங்களுக்கு அதிகமாக ஆன பிறகு நடந்த சம்பவம். இப்பொழுது இன்று காலையில் நாம் ஒன்றாக கூடி வந்திருப்பதை நான் பாராட்டினாலும் நாம் காலை ஆகாரத்தை புசிப்பதற்காக மட்டும் கூடி வரவில்லை என்று நினைக்கிறேன். நான் ஏதோ களைத்து போய் என்னால் நேரத்தோடு எழுந்திருக்க முடியவில்லை, எனக்கு அதிக நேரமாகிவிட்டது என்ற காரணத்தால் நான் இங்கு வரவில்லை. ஆனால் இந்த சம்பவமானது தேவனுடைய மகிமைக்காகவும் அவருடைய ராஜ்யத்திற்குமே சம்பவித்தது என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நேரத்தில் இக்காலையில் வேத பாகத்திற்காக அல்லது வேதத்திலிருந்து இந்த வேத வார்த்தைகளை இங்குள்ள இந்த வாலிப வயதான இருவர்களுக்கும் வாசிக்கும்படியாக என் இருதயத்தில் போடப்பட்டுள்ளது போன்று இதை நாம் வாசிப்போமாக. விசேஷமாக ஸ்ரீவப்போர்ட் வாலிபர்களுக்காகவும் அவர்களுக்காகவே இக்கூட்டம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு பிரியமானால் ஏசாயாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் இருந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான் ஐயோ அரமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்தில் இருந்த தன் கையிலே பிடித்திருந்த கொரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ
இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிமிர்த்தியானது என்றார். பின்பு யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். நான் இதிலிருந்து பேசுவதற்கு ஒரு பொருளை எடுத்து அதை செல்வாக்கு என்று அழைக்கப் போகின்றேன். இதை நாம் ஒரு கால் விசுவாசிக்க விருப்பம் இல்லாதவளாய் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு தெரியும், நாம் செய்கின்ற எல்லா காரியங்களிலும் நாம் வேறு யாரையோ ஆண்டு கொள்ளுகிறோம், செல்வாக்கு செலுத்துகிறோம். அநேக சமயங்கள் அடக்க ஆராதனையில் பிரசங்கித்திருக்கிறேன். மரித்து போன அந்த மனிதனை குறித்து நான் அதிகமாக கூற முயற்சித்ததே கிடையாது. ஏனென்றால் அதை குறித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. ஜனங்கள், ஸ்திரீயோ மனிதனோ, அவன் ஜீவித்த ஜீவியம் அது என்னவா இருந்தாலும் சரி, அவனுடைய கூட்டத்தாரின் மத்தியிலே உரத்த சத்தமாய் நான் அவனை எடுத்து கூற முயற்சிக்கின்ற அதிகமாக இருக்கும். என்னுடைய அந்த அபிப்பிராயத்தை நான் ஒருபோதும் மாற்றிக்கொள்ள மாட்டேன். அவர்கள் என்னவா இருந்தார்கள் என்று அவர்களுடைய ஜீவியம் கூறுகிறது. பின்னர் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், என்ன செல்வாக்கு என்று நாம் ஒருபோதும் அறியோம். நாம் என்ன செய்கிறோமோ அது மற்றவர்களை ஆண்டு கொள்கிறது. வேதம் கூறுகின்றது, எழுதப்பட்டும் எல்லாராலும் வாசிக்கப்படும் நிருபங்களாய் நாம் இருக்கிறோம் என்று. அதாவது உங்களுடைய ஜீவியமானது பொதுமக்கள் மத்தியில் அவ்வளவு சத்தமாய் வாசிக்கப்படுகிறது. உங்கள் ஜீவியம் ஒரு கால் உங்களுடைய சாட்சிக்கு முரணாய் இருக்குமானால் அது பயனற்றதாய் இருக்கும். உனக்குள்ளாக இருக்கின்றதை தான் ஜனங்கள் வாசிக்கின்றனர். நீங்கள் எவ்வளவு அதிகமாய் கூறுகிறதல்ல, ஆனால் நீ என்னவா இருக்கின்றாய் என்றுதான் காரியம். புரிகின்றதா? அதுதான் அது. இன்னும் மற்றும் பலவற்றை நீங்கள் மற்றவர்கள் மேல் சுமத்தலாம். ஆனால் அவர்கள் கூறுவதற்கு வித்தியாசமாய் உங்களுடைய ஜீவியம் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய ஜீவியத்தை குறித்து உங்களுடைய சாட்சியானது உன்னை குறித்து மற்றவர்கள் கூறும் காரியங்களை காட்டிலும் அதிக சத்தமாய் இருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு நாளும் செல்வாக்குகளை கொண்டு வருகிறோம் என்பதை எப்பொழுதும் உங்கள் சிந்தையில் கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் ஜீவிக்கின்றதான ஜீவியமானது உனக்கு உள்ளாக என்ன இருக்கிறது என்பதை நிரூபிக்கிறது. உன்னால் அதை மாற்ற முடியாது, அது பிரதிபலிக்கிறது. ஒவ்வொரு நபரும் உள்ளாக என்ன இருக்கிறது என்பதை வெளியாக பிரதிபலிக்கிறார்கள். நாம் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோம் என்ற சாட்சியை நாம் எடுத்துக்கொள்வோமானால் அது ஒரு புருஷனோ அல்லது ஒரு ஸ்திரீயோ, ஒரு பையனோ அல்லது பெண்ணோ, யாரா இருந்தாலும் சரி, அது ஒரு மிகுந்த ஒரு பயபக்திக்கான காரியங்களில் ஒன்றாகும் என்று நான் நினைக்கிறேன். கிறிஸ்துவின் நாமத்தை தரித்துக் கொள்ளும் போது அவன் கிறிஸ்துவின் ஒரு பிரதிநிதியாகிறான். ஆகவே உன்னுடைய ஒவ்வொரு அசைவையும் நீ கவனிக்க வேண்டியவனாய் இருக்கிறாய். ஏனென்றால் யாரோ உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி செய்வதில் தேவன் உனக்காக உனக்கு உள்ளாக என்ன செய்திருக்கிறார் என்பதை அது பிரதிபலிக்கிறது. இங்கே சமீபத்தில் ஆஸ்திரேலியாவில் ஒரு பாலம் கட்டப்பட வேண்டியதாக இருந்தது. அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் இருந்து பாலம் கட்டுபவர்களும் அதனோடு சம்பந்தப்பட்டவர்களும் அங்கே போய் அந்த ஜலசந்தியின் பரப்பின் மேல் பாலம் அமைக்க முடியுமா என்று வந்து பார்க்கும்படியாய் அவர்கள் அழைத்திருந்தனர். அந்த வேலையை எடுத்து செய்ய அமெரிக்காவிலேயே ஒரு ஆள் இல்லாமற் போயிற்று. முடியாது, அந்த மணலிலே அந்த பாலம் நிலையாய் நிற்காது என்று கூறினார்கள். ஆகவே அதை கட்டுவதற்கு உலகெங்குக்கும் அழைப்பு விடுவித்தனர். ஆனால் ஒருவரும் அதை கட்ட முன்வரவில்லை. முடிவிலே இங்கிலாந்து தேசத்திலிருந்து ஒரு அருமையான கம்பெனி முன் வந்தது. அங்கு வந்து பார்த்து பரிசோதித்து அதற்கு பின்னர் அதை கட்டி முடிப்பதாக ஒப்புதல் செய்து கொண்டனர். அந்த பாலத்தை கட்டுவதாக ஒப்புக்கொண்டு வேலை பொறுப்பை ஏற்றுக் கொண்டனர். ஏன்? ஒரு உலக பிரசித்தி பெற்ற பாலம் கட்டுபவன் என்ற முறையில் அவனுடைய திறமையின் புகழ் இந்த பாலம் கட்டுவதில் உண்டான வேலைப்பாட்டில் சார்ந்து தொங்கியுள்ளது என்பது நினைவிருக்கட்டும். கடந்து போன காலத்தில் அவன் என்னதான் செய்திருந்தாலும் சரி, தான் செய்வேன் என்று அவன் ஒப்புக்கொண்ட இந்த வேலையானது உண்மையாகவே இவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான் என்பதை பிரதிபலிக்கும். அவன் ஒவ்வொரு போல்ட்டையும், ஒவ்வொரு நட்டையும், ஒவ்வொரு துண்டு உலோகத்தையும் அவனே பரிசோதித்து பார்த்தானாம். பூமியின் அடியில் இருந்த அழுக்கு முதலானவைகள், அந்த அழுக்கின் மேல் உள்ள தண்ணீரின் அழுத்தம், இவைகளை எல்லாம் பரிசோதித்து பார்த்தான். மற்ற பாலம் கட்டுபவர்கள் எல்லாம் அங்கே சுற்றி நின்று கொண்டு இது தாங்காது, இது அழிந்து போய்விடும் என்று கூறினர். ஆனால் அதை பிரதிஷ்டை செய்த நாளன்று அந்த மனிதன் தானே முதலாவதாக அதன் மீது சவாரி செய்து அந்த பவனியில் அவன் தான் முதலாளாய் இருந்தான். ஏனென்றால் அவருடைய வேலையானது முழுவதுமாக சோதிக்கப்பட்டது, அது தாங்கும் என்று அவன் அறிந்திருந்தான். நான் நினைக்கிறேன் ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தில் நோக்கி பார்க்கத்தக்கதான ஒரு மகத்தான காரியமாய் அது இருக்கிறது என்று. இந்த உலகத்தை மானிட வர்க்கம் கடந்து போக என்றோ ஒரு நாள் ஒரு பாலம் இருக்கத்தான் வேண்டும். அதை செய்யத்தக்கதாக அங்கே ஒருவரும் இல்லை. ஒரு தூதனோ, ஒரு பிரதான தூதனோ, ஒரு சேராபினோ, ஒரு கேராபினோ ஒன்றினாலும் அதை செய்யக்கூடாது இருந்தது. ஆகவே தேவன் தாமே மாமிச சாயலில் இறங்கி வந்து அந்த பாலத்தை கட்டி
வழியை உண்டாக்கி முதலாவதாக அந்த பாலத்தை கடந்து பிரேத குடியிலிருந்து மகிமைக்கு சென்றார். அது நிச்சயமாகவே பிரதிபலிப்பை காட்டினது. அவருடைய சரீரத்தில் இருந்த ஒவ்வொரு நரம்பும், அவருடைய சிந்தையில் இருந்த ஒவ்வொரு சிந்தனையும், அவருக்குள் இருந்த எல்லா வல்லமையும் எதிராளியினால் பரிசோதிக்கப்பட்டது. ஆனால் அவர் எல்லா சோதனையிலையும் தாங்கி நின்றார். மரண பரியந்தமும் தாங்கி அதை அவர் ஜெயித்தார். இப்பொழுது நாம் பேசிக் கொண்டிருக்கின்றதான இந்த வாலிப பையனான உசியா ஏசாயாவுக்கு முன்மாதிரியாக இருந்தான். உசியாவின் நாட்களில் இருந்த வாலிப தீர்க்கதரிசியான இந்த ஏசாயா இந்த வாலிபனையே கவனித்துக் கொண்டிருந்தார். ஏனென்றால் உசியா ஒரு மகத்தான மனிதனாயிருந்தான். அவன் ஒரு அருமையான சூழ்நிலையின் மத்தியில் இருந்து வந்தவன். அவனுடைய தாயும் தகப்பனும் ஒரு நல்ல கட்டுப்பாடு உள்ள தீவிரமான தேவனை விசுவாசிக்கிறவர்களாயிருந்தார்கள். அவர்களுடைய மகனை தேவனை சேவிக்கவும் கனம் பண்ணவும் தக்கதான ஒருவனாய் வளர்த்தார்கள். நம்முடைய நாட்களில் இன்றைக்கு அமெரிக்காவிலும் உலகம் முழுவதிலும் காணப்படுகின்ற மகத்தான குறைகளில் ஒன்று, தங்களுடைய பிள்ளைகளின் மேல் செல்வாக்கை செலுத்தக்கூடிய தேவ பக்தி உள்ள பெற்றோர்கள் தான். இன்றைய நாளின் பெற்றோர்கள் வேத வார்த்தைகளின் அடிப்படை உண்மைகளில் இருந்து விலகி போனவர்களாயிருக்கிறார்கள். அவர்கள் அதிகமாக இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்குள் போய்விட்டார்கள். சபைகளும் அதே காரியத்தை செய்தது. அதை செய்வதில் நாம் இலகுவாகி உலகத்து சபைக்குள்ளாக கொண்டு வந்து விட்டோம். மிகவும் மரியாதையுடன் இந்த வாலிப பிள்ளைகளுக்கு முன்பாக சொல்ல வேண்டுமானால், அக்காரணத்தினால் தான் நமக்கு இந்த மகத்தான நாள் இருக்கிறது. இன்றைக்கு இத்தனை விதமான முகமூடிகள் முதலானவைகள் மோசமான குணநலன்களை உடையவர்களாய் நமக்கு இருக்க காரணம் என்னவென்றால், அவர்களை ஆண்டு கொண்டதான அவர்களுடைய முன்னாட்களில் அவர்களுக்கு உண்டான வீட்டின் ஜீவியத்தின் செல்வாக்கே அதற்கு காரணம். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்தி அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். இதை நான் இன்னமும் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது உசியா ஒரு சிறுவனாய் இருந்த போதிலிருந்தே இப்படிப்பட்டதான பெற்றோரினால் வளர்க்கப்பட்டு அவர்களுடைய காரியங்கள் அவன் மேல் செல்வாக்கை செலுத்திக் கொண்டிருந்தது. நம்முடைய மகத்தான அமெரிக்கர்கள் ஒருவரை நோக்கி பார்க்கும் போது நான் ஆபிரகாம் லிங்கன் அவர்களை நினைக்கிறேன். நிச்சயமாக அவருக்கு கொடுக்கப்பட்ட எல்லா கனத்திற்கும் இன்னும் அதிகத்திற்கும் அவர் பாத்திரர். அவருக்கு ஒரு மோசமான துவக்கம் இருந்தது. ஒரு ஏழை வீட்டில் பிறந்து கல்வி கற்க ஏதும் வழி இல்லாமற் போய் மணலின் மேல் எழுதி கொண்டிருந்தார். அவருடைய ஜீவியத்திலேயே அவருக்கு சொந்தமாய் இருந்தது 2 புத்தகங்கள் தான். அவருக்கு 21 வயதாயிருந்த நேரத்திலே வேதாகமும் மோட்ச பிரயாணமும் மட்டுமே அவரிடம் இருந்தது. அல்லது ஒரு கால் அது பாக்ஸின் ரத்த சாட்சிகளின் புத்தகமாக இருக்கலாம், அப்படிப்பட்டதான ஒரு புத்தகம். ஆனால் பாருங்கள், அந்த மனிதன் எந்த புத்தகம் வாசித்தாரோ அந்த புத்தகம் அவருடைய ஜீவியத்தின் செல்வாக்கை ஆதிக்கத்தை செலுத்தினது. இன்றைக்கும் காரியம் அதே விதமாகத்தான் இருக்கிறது. நம்முடைய கடைகள் அநாகரிகமும் அசுசியும் வாலிப பிள்ளைகளின் சிந்தைகளை கெடுக்கக்கூடியதுமான காரியங்களால் நிறைந்திருக்கிறது. நாம் பழியை நம்முடைய பிள்ளைகளின் மேல் போடுகிறோம். அதை நாம் யோசித்து பார்க்கும் போது அது நமது மேலேயே சார்ந்திருக்கிறது. கிறிஸ்தவர்களாகிய நாம் சரியான காரியங்களுக்காய் நிற்பதில்லை. அப்படிப்பட்டவர்களை நம்முடைய வீடுகளில் இருந்து அகற்றுவது கிடையாது. பின்னர் நம்முடைய வீடுகளில் இப்படிப்பட்டதான காரியங்களை நுழைய நாம் அனுமதித்து இவைகளில் கண்டிப்பில்லாமல் இருக்கிறோம். அவைகள் நம்முடைய பிள்ளைகளின் மேல் ஆதிக்கம் செலுத்துகிறது. ஆனால் உசியாவோ நேர்மையான வழியிலே வளர்க்கப்பட்டான். 2 நாளாகவும் 26 அந்த சம்பவத்தை நாம் வாசிக்கலாம். அவனுடைய தகப்பனுடைய மரணத்திற்கு பிறகு அவனுக்கு சுமார் 16 வயது இருக்கும் போது அவன் ராஜாவாக ஆக்கப்பட்டான். 16 வயதில் அவன் ராஜாவானான். தேவபக்தி உள்ள இந்த பெற்றோர்களை அவன் உடையவனாய் இருந்ததினால் அவனுடைய ராஜ்யத்தில் சரியான காரியம் எதுவோ அதை செய்வதில் துவங்கினான். அந்த நாளின் அரசியல் கருத்தினையோ எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்படும் கருத்துக்களை அவன் ஒருபோதும் செய்யவில்லை. அவன் தேவனுக்கு சேவை செய்தான். செல்வாக்கினால் ஆளப்பட அவன் ஒரு நல்ல மனிதனாயிருந்தான். சரியான ஒரு காரியத்திற்கு முரணாக எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படும் கருத்தும் அரசியலும் சரியான காரியத்திற்கு முரணாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றதான வேளையிலே சரியான காரியம் எதுவோ அதற்கே இணங்குகின்ற ஒரு மனிதனாய் இருந்தான். ஆனால் அது பாறையின் ஓட்டத்தில் காரியங்களை சரியாக்கிவிடும். ஜனாதிபதி கென்னடி கொல்லப்பட்டதினால் இந்த புதிய ஜனாதிபதியாக ஜான்சன் பதவியை எடுத்தார். அன்றொரு நாள் அவர் குருமார்கள் அனைவரிடமும், அதாவது தேசம் முழுவதுமாக அவருக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அந்த மனிதனுக்குள்ளாக இருந்த அந்த காரியத்தை நான் மெச்சிக்கொண்டேன்.
வாருங்கள், அவனுக்கு உதவி செய்யும்படியாய் அவன் தேவனை அழைக்கின்றார். அவர் ஒரு விசுவாசி என்றும் தேவன் பேரில் நம்பிக்கை உண்டு என்றும் அறிந்து கொண்டேன். ஆகவே நமக்கு அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான் தேவை. உசியா அவனுடைய நாட்களில் அவனுடைய ராஜ்யமானது எகிப்து மட்டுமாயும் சுற்றிலும் உள்ள எல்லா இடங்களிலும் பரவி இருந்தது என்று கண்டறிந்தோம். அவனுடைய ராஜ்யமானது அவ்வளவு பெரியதாகி சாலமோனின் ராஜ்யத்திற்கு அடுத்ததாக இருந்தது. தேவனுடைய மகிமை அவனோடு இருந்தது. இந்த வாலிப ராஜாவின் ஆட்சியின் போது இந்த வாலிப தீர்க்கதரிசியாகிய ஏசாயா அரண்மனைக்கு கொண்டு வரப்பட்டான். ஆகவே இந்த ராஜாவையே கவனித்துக் கொண்டிருந்த வாலிப ஏசாயாவுக்கு இது பெருத்த உதவியாயிருந்தது. அந்த வேளையிலே ஏசாயா ஒரு வாலிப தீர்க்கதரிசியாக இருந்து தேவன் எப்படியாய் இந்த ராஜாவை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று கண்டதினால் அது அவன் செல்வாக்கு செலுத்தி அது அவனுக்கு சரியான காரியத்தை கொடுத்தது. அவனை சுற்றிலும் இருந்த தேசங்கள் எல்லாம் அவனுக்கு கப்பம் கட்டினை என்று நாம் அறிவோம். அப்போது யுத்தங்கள் இல்லாமல் இருந்தது. அது ஒரு பெரிய காரியமாக இருந்தது. ஏசாயாவுக்கு ஒரு பாடமாக இருந்தது. ஏசாயா வேறு ஏதோ காரியத்தையும் இங்கே கண்டான். அதாவது தேவனுடைய வார்த்தைக்கும் அவருடைய கற்பனைகளுக்கும் உண்மையா இருக்கிறவர்களை தேவன் எப்படியா ஆசீர்வதி. உசியா ஏசாயாவுக்கு ஒரு உதாரணமாய் எடுத்துக்காட்டாய் இருந்தான். என்ன ஒரு மகிமையான ராஜ்யமாய் இருந்தது. ஒரு கிறிஸ்தவ சாட்சியானது அது கடந்த காலத்தில் எவ்வளவு மகத்துவமானதா இருந்தாலும் பரவாயில்லை, அது எப்பொழுதும் அதே விதமாய் இருக்க வேண்டும். எல்லா விதத்திலும் தனக்கு பாதுகாவலாய் இருக்கிறது என்று நினைக்கின்ற ஒரு கட்டத்திற்குள் உசியா வந்தபோது அவனுடைய மனம் மேட்டிமையானது. ஒருவனும் அவனுக்கு ஏதும் கூற முடியாது என்ற ஒரு நிலைமைக்குள் அவன் வந்துவிட்டான். அது இன்றைக்குள்ள அநேகருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது இல்லையா? நம்முடைய கிறிஸ்தவ தலைவர்களின் மத்தியிலும் கூட நம்மால் இதை காண முடிகின்றது. ஒரு பிஷப்பாகவோ அல்லது ஏதோ அதிக செல்வாக்குள்ள மனிதர்கள் ஆகும்படியாய் அவர்களுடைய ஜீவிய காலமெல்லாம் கடினமாக உழைத்து அவர்கள் அவ்விதமாய் ஆன பிறகு அவர்கள் ஒரு நிலைமையை அடைந்த பிறகு அவர்களுடைய மனமானது மேட்டிமை அடைகிறது. வெளி ஊழியத்தில் இருக்கின்ற சுவிசேஷ சகோதரர்கள் தேவன் அவர்களுடைய ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறார். அவர் செய்கின்ற முதலாவது காரியம் அவர்களுடைய மனம் மேட்டிமை அடைந்து சுற்றிலும் உள்ள ஜனங்கள் மத்தியில் தனக்கு எல்லாம் பாதுகாவலா இருக்கிறது என்ற ஒரு நிலைமையை அடைகிறார்கள். அவர்கள் விரும்புகின்ற எந்த காரியத்தையும் செய்துவிட்டு அப்படியே இருந்து விடலாம் என்கின்ற ஒரு ஸ்தானத்தை அடைகிறார்கள். இப்பொழுது நாம் நினைத்துக் கொண்டு ஆச்சரியப்படுகிறோம், எத்தனை பேர்கள் மகத்தான மனிதர்கள், மகத்தான ஊழியர்கள் தேவன் அவர்களை எடுத்து உபயோகித்து முடிவிலே அவர்கள் ஒரு கட்டத்தை அடைந்து தேவனுடைய வார்த்தை அவர்கள் அவ்வளவு அதிகமாய் அறிந்திருக்கிறார்கள் என்ற உணவுக்குள் வந்து ஜெபிக்க கூட அவர்களுக்கு நேரமில்லாத அளவுக்கு போய்விட்டார்கள். சமுதாய சந்திப்புகளும் யாரையாவது போய் சந்திப்பது, இரவு விருந்துகளுக்கு போவதுமாய் இருக்கிறார்கள். தேவனோடு கூட தனித்திருக்க வேண்டிய அந்த நேரத்தில் தனித்திருந்து ஆயத்தப்படுத்தி ஆவியின் இனிமையோடு கூட வெளியே வந்து சபையார் முன்னிலையில் பேசும்படியாக செலவழிக்க வேண்டிய நேரத்தை எங்கேயோ இருந்து கொண்டு விருந்து சாரங்களில் அதை செலவழிக்கின்றனர். ஒரே நேரத்தில் தேவனுக்கும் மனிதனுக்கும் உங்களால் சேவை செய்ய முடியாது. தேவனுடைய ஊழியக்காரன் ஒரு தனித்திருக்கிற மனிதனாய் அவரோடு மட்டும் இருக்க வேண்டியவனாய் இருக்கிறான். நம்மால் மட்டும் ஜனங்கள் அதை காணும்படியாய் செய்ய கூடுமானால் அது போதுமானதா இருக்கும். பின்னர் அவர்கள் ஜனங்களை சந்திக்கையில் அவர்களை பிரியப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயமான நிலைமைக்குள் ஆகுகிறார்கள். அவர்கள் ஜனங்களை சந்திக்கிறார்கள். அப்பொழுது இந்த விதமான தேவையும் அந்த விதமான தேவையும் அங்கே இருக்க வேண்டியதாக இருக்கிறது. அதன் பின்னர் தேவனுடைய மனிதனுடைய சிந்தையில் எல்லாம் குழப்பமாகி அவன் தன் அறைக்கு திரும்பி அவ்வளவு குழப்பத்தில் போகிறான். அவன் அதை யோசிக்க துவங்குகிறான். இப்பொழுது நான் இதை செய்தால் இந்த மனிதனுக்கு அதை குறித்து தவறாய் போய்விடும், அதை செய்தால் அந்த மனிதனுக்கு ஒரு மாதிரி ஆகிவிடும் என்று. பின்னர் அவன் மேடைக்கு நடந்து வருகையில் அவன் எவ்விதமாய் இருக்கிறான் என்ற உணர்வே இல்லாதவனாய் அவனுடைய சிந்தை பலவிதமாக அலக்களிக்கப்பட்ட நிலைமையில் இருப்பான். பார்க்க போனால் அந்த நேரத்தை அவன் தேவனோடு செலவழித்து இருக்க வேண்டும். அவர்கள் சமுதாய தலைவர்கள் அல்ல. ஒரு தேவனுடைய மனிதனானவன் தேவனுடைய சேவைக்காக முழுவதுமாய் அர்ப்பணிக்கப்பட்டவனாய் இருக்க வேண்டும். அந்த விதமாய் இருப்பது என்பது நமக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. நாம் பார்க்கின்ற இன்னொரு மகத்தான காரியம் ஏன் சொல்கிறேன் என்றால், நான் இன்று காலையில் ஊழியரிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்கிறேன். நாம் ஒரு கூட்ட ஜனங்களுக்கு முன்பாக இதை அறிந்தவர்களாய் வரும்போது ஒரு கால் இன்று காலையில் நாம் சந்திக்கிறது போன்று இனி ஒருபோதும் சந்திக்காமலே போகலாம். அது மட்டுமல்லாமல் நீங்கள் கூறுகின்ற காரியங்களுக்கு அவர்களுக்காக தேவன் உங்களிடத்தில் பொறுப்பு கேட்பார். ஆகவே என்ன பேச வேண்டும் என்று தேவனிடத்தில் ஜெபித்து கேட்டு அதன் பின்னரே வர வேண்டும். மேடைக்கு வந்த பின்னர் ஜனங்களுக்கு ஏதாவது காரியம் உதவியாய் இருக்கும்படிக்கு அவரை சார்ந்திருங்கள். இன்றைக்கு ஊழியத்தில் வெளியே இருக்கின்ற மகத்தான மனிதர்களை பற்றி நாம் எல்லாரும் அறிவோம். அவர்களில் சிலர் அவர்களுடைய கூட்டத்தார்கள் அவரை சூழ்ந்து நிற்கையில் ஒரு விதமான நிலைமையை அடைந்து தங்களுக்கு காரியங்கள் எல்லாம் அவ்வளவு அனுகூலமாய் பாதுகாவலாய் இருக்கிறது உணவுக்குள் வந்து
பாவம் செய்து விட்டும் கூட தன் காரியங்களில் தொடர்ந்து இருக்கலாம் என்று நினைக்கும் அளவிற்கு போய்விடுகிறார்கள். தவறான பாதையை எடுத்துக்கொண்ட ஊழியர்களை குறித்து நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அநேக நேரங்களில் அப்படி ஆகின்றதன் காரணம் என்னவென்றால், எல்லாம் அரணிப்பா இருக்கிறது என்று ஜனங்கள் என்னை ஒன்று சொல்ல மாட்டார்கள் என்று நினைக்கிறார்கள். ஜனங்கள் ஒரு கால் அப்படியா இருக்கலாம் என் சகோதரனே, ஆனால் தேவன் அப்படியாய் அல்ல. புரிகின்றதா? நீ தேவனுக்கு கணக்கு கொடுக்க போகின்றாய். உன்னுடைய சபையார் எவ்வளவு சத்தமிடவும் கூச்சலிடவும் அல்லது உன்னை முதுகில் தட்டி கொடுத்து செய்தியானது மிகவும் அற்புதமாய் இருக்கிறது என்று கூறினாலும், ஒரு ஊழியன் என்ற முறையில் நீ ஒருபோதும் உன்னுடைய சபையாரின் செவிகளை வஞ்சிக்க முயற்சிக்காதேயுங்கள். நீ கிறிஸ்துவுக்கு ஒரு ஊழியக்காரனாய் இருந்து அந்த வார்த்தைக்கு கருத்தை கொண்டு வருபவனாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த வார்த்தையானது உன் மூலமாக தன்னைத்தானே பிரதிபலித்து உன்னுடைய ஜீவியத்தை கவனித்துக் கொண்டிருக்கின்ற வேறு யாரோ உன்னுடைய ஜீவியத்தில் நீங்கள் செல்வாக்கை செலுத்தப் போகிறவர்களாக இருக்கிறீர்கள். அதே விதமாக வாலிப ஜனங்களும் வியாபார புருஷர்களே அதே விதமாகத்தான். அந்த ராஜா பெருமையினால் மனமேட்டுமை அடைந்தான். அவன் தான் அவ்வளவாய் அரணிப்பாய் இருக்கின்றபடியினால் அவன் எதையும் செய்ய தேவனும் கூட பொருட்படுத்தாது இருப்பார் என்ற அளவுக்கு சிந்திக்கலானான். சமீபத்தில் ஒரு வாலிப பையன் 20 வயதுக்கு உட்பட்டவன், ஒரு கிறிஸ்தவன், அவன் ஏதோ செய்து கொண்டிருந்து ஒரு சபையை சேர்ந்த ஒரு வாலிபன் ஒரு குறிப்பிட்ட ராக் அண்ட் ரோல் பாட்டை பாடுவதை வியந்து கொண்டிருந்தான். வாலிபர்களுக்காக கிறிஸ்து என்ற கூட்டம் ஒன்றில் நான் பேசிக் கொண்டிருந்தேன். இந்த வாலிபனானவன் உங்களுக்கு தெரியுமா, நான் இன்னான வியந்து கொண்டிருக்கிறேன், அவன் ஒரு அதிக தீவிரமான கிறிஸ்தவர்களில் ஒருவன் என்று நினைக்கிறேன் என்று கூறினான். ஆனால் இந்த பையனோ ராக் அண்ட் ரோலுக்கு ராஜாவாகி விட்டான். நான் சொன்னேன், இந்த பையனுக்கும் யூதாஸ் காரியோத்துக்கும் இடையே ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அதாவது கிறிஸ்துவை விற்று போட்டதினால் யூதாஸ் 30 வெள்ளி காசுகளையும், இந்த மனிதனோ அநேக கேடிலா கார்களையும் கோடிக்கணக்கான டாலர்களையும் பெற்றுக் கொண்டார்கள். அதற்கு அவன், சகோதரன் பிரணாம், அப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை நீர் எப்படி கூறலாம், நீர் எப்படி அதை செய்யலாம் என்றான். நான் சொன்னேன், ஏனென்றால் அது உண்மையா இருக்கிறது என்று. இத்தகைய கிறிஸ்தவ பாட்டுக்களை பாடுவதன் செல்வாக்கானது அது போன்ற காரியங்களை வாலிப ஜனங்களின் முன்பாக செய்து அந்த விதமாக வெளி உலகத்துக்கு உள்ளாக போகின்றது மிகவும் பெரியதான இடத்திற்கேதான கல்லாய் போவதாய் இருக்கிறது. இந்த தேசத்தில் உள்ள கள்ளச்சாராயம் விற்பவர்களும் இன்னும் மற்ற காரியங்களும் செய்கின்றவர்களை காட்டிலும் அது அதிக கேடானதை ஜனங்களுக்கு செய்கிறது. அப்படிப்பட்டதான காரியங்கள் அனுமதிக்கப்படுகின்றது ஒரு அவமதிப்பாய் இருக்கிறது. சபையானது எழும்பி அப்படிப்பட்ட பாட்டுக்களை ஜனங்கள் பாடுவதை அனுமதிக்க கூடாது. தேவன் கொடுத்ததான தாளந்தை எடுத்துக்கொண்டு செல்வாக்கை செலுத்தி அவர்களுடைய வார்த்தைகளை காட்டிலும் அவர்களுடைய ஜீவியங்கள் அதிக சத்தமாய் பேசுகிறது. இந்த மனிதர்கள் செய்கிறது போன்று ஜனங்கள் நடித்து பின்னர் எழும்பி நின்று சபை பாடல்களை பாடுவது முதலான காரியங்களை எப்படி செய்யலாம்? அது மாய்மாலத்தின் உச்சக்கட்டமாய் இருக்கிறது. இந்த காரியங்கள் கிறிஸ்தவ விசுவாசிகள் மத்தியிலும் போகின்றது என்று நாம் கண்டறிந்தோம். இந்த வாலிபன் கூறினான், அதை குறித்து நான் நினைக்கிறேன் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் நினைக்கிறேன், தேவன் என்னை அவ்வளவாய் அதிகமாய் நேசித்து நான் எதையும் செய்து அப்படியே கடிக்கலாம் என்று. நான் சொன்னேன், அவர் அதை ஒருபோதும் செய்ததில்லை, அவர் அதை ஒருபோதும் செய்யவும் மாட்டார். இஸ்ரவேலும் கூட, அவருடைய தேசமாகிய இஸ்ரவேலும் கூட, என் இருதயத்துக்கு சென்றதான தாசன் என்ற தாவீதையும் கூட அவர்கள் விதைத்த ஒவ்வொரு கோதுமை மணியையும் அறுக்கும்படியா செய்தார். நீயும் கூட அதை செய்வாய் என்று. நாம் ஒவ்வொருவரும் அதை செய்வோம், நாம் அதை அறிந்திருக்கிறோம். ஆனால் அவன் அவ்வளவாய் தன் இருதயத்தில் மேட்டுமை அடைந்தான். முழு சுவிசேஷ வியாபார புருஷனிடத்தில் இந்த வார்த்தையை நான் பேச விரும்புகிறேன். அந்த ராஜா அவ்வளவாய் தன் மனதில் மேட்டுமை அடைந்து ஒரு ஆசாரியனுடைய ஸ்தானத்தை எடுத்துக் கொள்ளலாம் என்ற அளவுக்கு வந்துவிட்டான். அவன் ஒரு ஆசாரியன் ஆகும்படி பிரயாசித்தான், ஆனால் அதற்காக அவன் அழைக்கப்படவில்லை. நான் நினைக்கிறேன், அநேக நேரங்களில் இந்த விதமான ஜனங்கள், வியாபார புருஷர்களின் கூட்டம், தேவன் அவர்களை அவ்வளவாய் ஆசீர்வதித்ததினால் அவர்கள் ஒரு நிலைமைக்குள் வந்து சுவிசேஷத்தை அவர்கள் பிரசங்கித்தாக வேண்டும் என்ற நினைவுக்குள் வந்து விடுகிறார்கள். அது தவறு. அது தவறாய் இருக்கிறது. ஒரு ஊழியக்காரன் பிரசங்கிக்கும்படியாய் நீங்கள் அனுமதிக்க வேண்டும். ஏனென்றால் ஒருமுறை சகோதரன் ஓரல் ராபர்ட்ஸ் கூறினது போன்று, அந்த ஸ்தானத்துக்கு என்று அழைக்கப்படாத மனிதனை விட்டுவிடுங்கள். ஊழியக்காரர்களாலும் கூட அந்த காரியத்தை தெளிவாய் வைப்பது என்பது மிகவும் கடினமான காரியம் என்றார். பாருங்கள், அதற்கென நியமிக்கப்பட்டவர்களாயும் அதை அறிந்தவர்களுமான மனிதர்களை அங்கே நீங்கள் வைக்க வேண்டும். அது அதனை நிரூபிக்கிறது. இந்த மனிதன் ஒரு மகத்தான மனிதன், ஒரு நல்ல மனிதன், ஒரு கனம் பொருந்திய மனிதன் என்று நாம் பார்த்தோம். ஆனால் அவன் தூப கலசத்தை தன் கையில் எடுத்து தூபபீட தண்டைக்கு தூபம் காட்டும்படியாய் சென்றான். தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆசாரியருக்கே ஆகும். தேவன் அவனை அவ்வளவாய் நேசித்ததினால், தேவன் அவனுக்கு அவ்வளவு நல்லவராய் இருந்தபடியினால் அந்த காரியத்தை அவன் செய்யலாம் என்று அவன் எண்ணினான். ஆசாரியன் அவன் பின்னே ஓடி
அந்த ஸ்தானத்திற்கு நீர் நியமனம் செய்யப்படவில்லை என்றால், அந்த வேலைக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு லேவியனே அல்லாமல் வேறு ஒருவனும் அதற்குள் பிரவேசிப்பதை தேவன் வெறுக்கிறார். நீங்கள் அதை ஒருபோதும் செய்யக்கூடாது என்றார். இந்த விதமாகத்தான் அநேக சமயங்களில், அதாவது நான் என்ன நினைக்கிறேன் என்றால், இன்றைக்கு உலகமானது அவ்வளவு குழப்பத்துக்குள் ஆகிறதற்கு காரணம், மனிதர்கள் வெளியே போய் செய்யும்படியாய் அவர்களுக்கு நியமிக்கப்படாத ஸ்தானங்களை வகித்துக் கொண்டதுதான் என்று நான் நினைக்கிறேன். இந்த ஸ்தானத்துக்கு அவர்கள் அழைக்கப்படவில்லை, ஆனால் அவர்கள் ஒரு நிலைமைக்குள்ளாகி இந்த ஸ்தானத்தை நிரப்பும்படியாய் அவர்கள் முயற்சிக்கிறார்கள். இப்பொழுது நாம் என்ன காண்கிறோம் என்றால், ஒரு நல்ல மனிதனாய் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருந்தாலும், தேவன் உன்னை ஆசீர்வதித்தாரானால், தேவன் உன்னை அழைத்ததான அந்த ஸ்தானத்தில் ஒரு கால் ஒரு வீட்டை கவனிக்கும் மனைவியாய் அழைக்கப்பட்டிருப்பாயானால், வீட்டை கவனிக்கும் மனைவியாகவே இரு. ஒரு வியாபார புருஷனாய் அழைக்கப்பட்டு இருந்தால், ஒரு வியாபார புருஷனாகவே தேவனை பிரதிபலித்துக் கொண்டிரு. உன்னை எந்த விதமாய் தேவன் அழைத்திருக்கிறாரோ அந்த விதமாகவே இருங்கள். ஏனென்றால் நீ ஒரு உண்மையான வீட்டை காக்கும் மனைவியாக இருந்து, வீட்டை காக்கும் மனைவியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற இன்னொரு நபரின் மீது உன்னுடைய செல்வாக்கானது பிரதிபலிக்கும்படியாய் தேவன் விரும்புகிறார். நீ ஒரு நல்ல வியாபாரியாய் இருப்பாயானால், கிறிஸ்து உன்னுடைய வியாபாரத்தில் பிரதிபலிக்கும்படியான அளவிற்கு நீ ஏதோ காரியமாய் எண்ணப்படுகின்ற எல்லா காரியங்களிலும் நேர்மையும் உண்மையுமானவனாய் ஜீவி. ஏனென்றால் வேறு யாரோ உன்னுடைய ஜீவியத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். வேறு யார் மீதோ நீ செல்வாக்கை செலுத்திக் கொண்டிருக்கின்றாய். தேவனுக்கு ஒரு உண்மையான வீட்டை காக்கும் மனைவி தேவையாயிருக்கிறது. ஒரு உண்மையான வாலிப பெண் பள்ளியில் இருக்க தேவன் விரும்புகிறார். தேவனுக்கு ஒரு உண்மையான ஊழியன், ஒரு உண்மையான வியாபாரி, தம்மை பிரதிபலிக்கக்கூடிய யாரோ ஒருவர் தேவனுக்கு தேவையாயிருக்கிறது. ஏனென்றால் அங்கே அவர்கள் ஒருக்குள்ளாக கிறிஸ்துவை காணுகிறார்கள். எஞ்சியுள்ள உலகம் என்ன செய்ய வேண்டியதாய் இருந்தாலும் அக்கறை இல்லை. உன்னோடோ அல்லது என்னுடனோ அதற்கு ஒரு காரியமும் செய்வதற்கில்லை. நம்முடைய ஜீவியங்களுக்கும் கிறிஸ்துவோடு நமக்கு உண்டாயிருந்த அனுபவத்திற்கும் நாம் உத்தரவாதம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். இப்பொழுது ஒரு ஆசாரியனுடைய ஸ்தானத்தை அவன் எடுத்துக்கொள்ள முயற்சிக்கையில் யாரோ அவனிடம், நீ ஸ்தானம் தவறி இருக்கிறாய், நீ அதை செய்யக்கூடாது, அது உனக்கு அடுத்ததல்ல என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது அவன் கோபம் கொண்டான் என்று பார்க்கிறோம். அவன் அவ்வளவாய் கோபம் கொண்டு, அதாவது அவனுடைய முகம் சிவந்து போகும் அளவிற்கு கோபம் கொண்டான். பாருங்கள், நாம் பொறுமையாயிருந்து தவறுகளை சரிப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். சிலர் அதை செய்ய மாட்டார்கள். நான் கூட்டங்களுக்கு போய் மண்டபங்களில் உட்கார்ந்து இருக்கிறேன், நீங்கள் எழுப்பி விடுகிறீர்கள். சில பேர்கள் உள்ளே வந்து ஒரு சில நிமிஷங்களே உட்கார்ந்து அவர்கள் ஒப்புக்கொள்ளாத ஒரு வார்த்தையை நீங்கள் கூறுவீர்களே, ஆனால் உடனே எழுந்து அங்கிருந்து பறந்து விடுவார்கள். அதை செய்ததினால் உசியா ராஜாவிற்கு என்ன சம்பவித்தது என்று உங்களுக்கு தெரியும். தேவன் அவனை குஷ்டரோகத்தினால் அடித்தார். அந்த மனிதன் குஷ்டரோகியாகவே மரித்தான். குஷ்டம் பாவத்துக்கு ஒரு பாவனையாய் இருக்கிறது. வார்த்தையை கொண்டு அவனை திருத்த அவன் பொறுக்கவில்லை. அநேக சமயங்களில் இன்றைக்கு காரியம் அதே விதமாய்தான் இருக்கிறது. அவர்கள் எங்களுடைய ஸ்தாபனம் இதை விசுவாசிக்கிறது, எனக்கு கவலை இல்லை என்கிறார்கள். புரிகின்றதா? வார்த்தையை ஆராய்ந்து பார்க்க நேரத்தை செலவிடுங்கள். ஒரு ஸ்தாபனத்தை கொண்டு தேவன் உலகத்தை நியாயம் தீர்க்க போவதில்லை. அவர் அதை அவருடைய வார்த்தையை கொண்டு நியாயம் தீர்க்க போகிறார். அவருடைய வார்த்தை கிறிஸ்துவாய் இருக்கிறது, கிறிஸ்து வார்த்தையாய் இருக்கிறார். அவர்கள் ஒன்றாய் இருக்கிறார்கள், நேற்றும் இன்றும் என்றுமா. எபிரேயர் 13:8. ஆனால் திருத்தத்தை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக அவர்களுக்கு கோபம் வருகிறது. அவர்களால் அதை பொறுக்க முடியவில்லை. நல்ல மனிதனாகிய உசியா சரியாக அதைத்தான் செய்தான். சரி, அந்த மனிதன் ஒரு நல்ல மனிதன் என்று நீங்கள் கூறலாம். உசியாவும் கூட ஒரு நல்ல மனிதன், ஒரு அருமையான மனிதன், ஒரு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன் தான். ஆனால் அது என்னவா இருந்தாலும் சரி, அவனுடைய ஸ்தானத்தில் தான் அவன் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு ஆசாரியனாக அல்ல, ஒரு நீதி உள்ள ராஜாவாக இருப்பதன் மூலமாய் அநேகர் மேல் அவனுடைய செல்வாக்கை செலுத்தும்படியான தருணத்தை தேவன் அவனுக்கு அளித்திருந்தார். அவன் அதை செய்ய முடியாதபடி வார்த்தை அவனை தவிர்த்தது. ஆகவே தானாகவே அவன் உள்ளே போய் தூபமிட முயற்சித்தான். அவன் அதை செய்யாதபடிக்கு அவனை கீழே அனுப்பித்து அவன் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யக்கூடாது என்றும், அவனுடைய காரியத்தில் அது என்னவா இருந்தாலும் தேவனை அவன் ஆசீர்வதித்தார் என்றும் அவனுக்கு வார்த்தை கொடுக்கப்பட்டது. ஆனால் ஆசாரியனுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ள முயற்சிக்காரே, அவன் வார்த்தைக்கு புறம்பாய் இருந்தான். எப்படியா இருந்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, அவன் அதை செய்யத்தான் போகிறான். இன்றைக்குள்ள அநேகருடைய நடத்தை அப்படியாகவே இருக்கிறது இல்லையா? வார்த்தையின் திருத்தத்தை அவர்கள் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அந்த காரணத்தினால் தான் நாம் இப்பொழுது ஒரு பெரிய சபைகளின் சங்கத்தின் இங்கே சுற்றப்பட்டு எங்கே போகிறோம், உலகம் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்பதனை அறியாதிருக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் 10,000 அங்கத்தினர்கள் சேர்க்கப்படுகின்றனர். ஆனால் எங்கேயும்
தேவனுடைய கருத்தின் அசைவை காணுகிறதில்லை. மரித்து போன குளிர்ந்து போன எவ்விடமாய் இருக்கும் என்று வேதம் கூறினதோ அதே விதமாக ஒரு வெடுவெடுப்பானதும் தேவனுடைய வாயினின்று வாந்தி பண்ணப்பட்டதுமான ஒரு லவோதிக்கேயா சபை காலம். கிறிஸ்துவானவர் வெளியே இருந்து கொண்டு உள்ளே வர பிரயாசித்துக் கொண்டிருக்கிறார். உள்ளே இருக்கின்றதான சபையானது அவரை உள்ளே அனுமதிக்கிறதில்லை. இன்றைய நாளின் நிலைமையை சரியாக அப்படியே உருவகப்படுத்தி காட்டியிருக்கிறார். ஏனென்றால் அவனுடைய நிலைமை, அவனுடைய ஸ்தானம் வார்த்தையில் இருந்து, தேவனுடைய வார்த்தையில் இருந்துதான் வருகிறது என்று மனிதன் புரிந்து கொள்ளுகிறதில்லை. உசியா செவி கொடுத்திருக்க வேண்டும். இப்பொழுது நினைவிருக்கட்டும், இன்றைக்கு நாம் அவனை ஒரு கிறிஸ்தவன் என்று, ஒரு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று அழைக்கிறோம். அவன் ஏதோ சாதாரணமான ஒரு மனிதன் அல்ல, அவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதன் தான். ஆனால் திருத்தப்பட இடம் கொடுக்காதவனாயிருந்தான். எவ்வளவுதான் வார்த்தையானது அவ்விதமாய்த்தான் உள்ளது என்று கூறியிருந்தாலும் சரி, அவனுக்கு அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இல்லை. ஏனென்றால் அவன் அவ்வளவாய் அரணிப்பாகி தேவனே அவன் எதையும் செய்ய அனுமதிப்பார் என்று நினைத்துக் கொண்டிருந்தான். இன்றைக்கும் உலகத்தில் உள்ள ஜனங்களோடு காரியங்கள் இப்படியாய்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தைக்கு முரணாக எரியும் செய்து கொண்டு போக தேவன் அனுமதிக்கிறார் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் அதை ஒருபோதும் செய்ய மாட்டார். திருத்தப்படுவதற்காக நாம் திரும்பி வந்து வார்த்தையினால் திருத்தப்பட இடம் கொடுக்க வேண்டும். அவனுடைய முரட்டுத்தன விதமான செய்கையினால் இந்த ஊழியக்காரன் சொல்ல வேண்டி இருந்ததற்கு அவன் கவனம் செலுத்தவில்லை. அவனுக்கு என்ன விருப்பமோ அதையே அவன் செய்ய விரும்பினான். சற்று சிந்தித்து பாருங்கள். அதை சிறிது நேரம் உங்கள் சிந்தையில் அப்படியே நிறுத்தி வையுங்கள். தேவபக்தியுள்ள ஒரு தாயையும் தகப்பனையும் எப்படி ஒரு பிள்ளை எதிர்த்து நிற்க முடியும்? தேவபக்தியுள்ள ஒரு வயதான தாயாரை எப்படி ஒரு வாலிப பிள்ளை எதிர்த்து நிற்க முடியும்? அவளுடைய தலைமையை நரைத்துக் கொண்டு போக அவள் ஒரு வாலிப பெண்ணை பார்த்து, தேனே அம்மா, உன்னை வித்தியாசமாக வளர்த்தேன் என்று கூற முடியும். ஜீவிய காலத்தின் ஊடாக திரும்பி பார்த்து தாயாருக்கு என்ன செய்யப்பட்டுள்ளது என்று பாருங்கள். அதை செய்யாதே. அப்படி முரட்டுத்தனமாய் திரும்பி உன்னுடைய மதத்தை எடுத்துக்கொண்டு போ, எனக்கு என்ன பிரியமோ அதையே செய்வேன் என்று கூறு. அந்த வாலிபனுடைய எதிர்காலம் எப்படியாயிருக்கும்? அவர்களுக்கு என்ன சம்பவித்தது? அது தீர்ந்து விட்டது. அவர்கள் ஆவிக்குரிய பிரகாரமாக, நெறிமுறை பிரகாரமாக, அநேக முறைமைகள் சரீர பிரகாரமாக புத்தியிலும் இழந்தவர்களானார்கள். அவர்கள் முற்றிலுமாக இரக்கத்திலிருந்து துண்டிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். சரி, அப்படியானால் வாலிபமானவர்களுக்கு பையனோ அல்லது பெண்ணோ அது ஒரு பயங்கரமான காரியமாயிருக்கும். அப்படியானால் ஊழியத்தில் இருக்கின்ற அல்லது தேவனுடைய பிள்ளை என்று தன்னை அழைத்துக் கொள்ளுகின்ற ஒரு கிறிஸ்தவனோ தேவனுடைய கற்பனைகளை நோக்கி பார்த்துவிட்டு தங்கள் முதுகை திருப்பி என்னுடைய ஸ்தாபனம் அந்த விதமாக அதை விசுவாசிப்பதில்லை என்று கூறுகின்ற ஒரு ஆணையோ அல்லது ஒரு பெண்ணையோ குறித்து சிந்தித்து பாருங்கள். செல்வாக்குள்ள கிறிஸ்தவர்கள், தேவனுடைய வார்த்தையினால் செல்வாக்கினால் ஆளப்பட்டவர்கள் நமக்கு தேவையாயிருக்கிறது. இந்த கடைசி கால தெரிந்து கொள்ளப்பட்ட சபைக்கு ஒரு செல்வாக்கா இருக்கக்கூடியதான அழைக்கப்பட்ட ஆண்களும் பெண்களும் தான் இன்றைக்கு நமக்கு தேவையாயிருக்கிறது. தேவனே அதை எங்களுக்கு தாரும். அவர்கள் அங்கே இருப்பார்கள், அவர்கள் இருக்கத்தான் போகிறார்கள். உசியா அவனுடைய முரட்டுத்தனத்தின் காரணமாக குஷ்டரோகத்தால் பீடிக்கப்பட்டான். அவன் அதிலிருந்து சுகமடையவே இல்லை. தேவனுடைய சமூகத்திலிருந்து தன்னை வேறு பிரித்துக் கொண்டு ஒரு குஷ்டரோகியின் வீட்டிலேயே மறிக்க வேண்டி இருந்தது. ஓ, அந்த கோடு, எல்லை கோடு, ஆணும் பெண்ணும் சுலபமாக கடக்கக்கூடிய அந்த கோடு, வாலிபமான ஆணோ அல்லது பெண்ணோ சுலபமாக கடக்கக்கூடிய அந்த நியாய தீர்ப்புக்கும் இரக்கத்துக்கும் இடையே உள்ள கோடு, நாம் எல்லாரும் சுலபமாக கடக்கக்கூடிய அந்த கோடு, வியாபார புருஷர் சுலபமாக கடக்கக்கூடிய அந்த கோடு, நம்மில் யாராலும் கடக்கக்கூடிய சரியானதற்கும் தவறானதற்கும் இடையே உள்ள கோடு. நினைவிருக்கட்டும், தேவனுடைய வார்த்தை தான் எப்பொழுதும் சரியாக இருக்கின்ற காரியம். தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்று சொல்வோமாக என்று தேவன் சொன்னார். இப்பொழுது அவர் அடிக்கப்பட்டார். வாலிப ஏசாயா இதை கண்டபோது அது எப்பேற்பட்டதான ஒரு பாடமாய் அப்பொழுது அவனுக்கு இருந்திருக்கும். அதை பார்க்கும் போது வாலிபமோ அல்லது வயதானதோ ஒரு மனிதன் அவனுடைய ஸ்தானத்தை விட்டு வெளியேறும் போது அதன் விளைவுகளை அவன் அனுபவிக்க வேண்டும். தேவன் அவனை எவ்வளவாய் தான் ஆசீர்வதித்திருந்தாலும் சரி, அவன் இன்னமும் அந்த விளைவுகளின் பாடுகளை அனுபவித்தாக வேண்டும். இப்பொழுது இதனால் ஏசாயா ஒரு மகத்தான படிப்பினையை கற்றுக்கொண்டான். என்ன? அதாவது தேவன் அவருடைய மனிதனை அவனுடைய ஸ்தானத்திற்கு நியமிக்கிறார். மனிதன் தன்னை ஒரு ஸ்தானத்திலே நியமிக்க முடியாது. உன்னுடைய ஸ்தானத்தை தேவன் நியமிக்க வேண்டும். அதை மறந்து விடாதீர்கள். உன்னை உன்னுடைய ஸ்தானத்திற்கு தேவன் நியமித்தார். அவன் இன்னொருடைய ஸ்தானத்தை ஒருபோதும் எடுத்துக்கொள்ள முயற்சிக்க கூடாது. ஒரு ஸ்தானத்தில் இல்லாமல் அதில் இருப்பது போன்று ஈர்க்க முயற்சிக்காரே. ஒரு சமயம் நாடாளுமன்ற உறுப்பினர் உப்ஷா கூறினது போன்று, அங்கே கலிபோர்னியாவில் அவரை பற்றி கர்த்தர் ஒரு தரிசனம் தந்து அந்த கூட்டத்திலேயே சுகம் பெற்ற ஒருவர். அவர் 66 வருடங்களாக முடமாக இருந்தார்.
தேவனுடைய இரக்கத்தினால் அந்த ஜனமே சுகமடைந்தார். அவருடைய கக்க தண்டங்களையும் அந்த பழைய நாற்காலி முதலானவைகளையும் தூக்கி எறிந்து விட்டார். இங்கே ஸ்ரீவப்போட்டில் நினைக்கிறேன் அவர் சாட்சி கொடுத்தார். அவர் வழக்கமாக இதை கூறுவார். நான் நினைக்கிறேன் அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோ அல்லது வேறு எதுவாகவோ அநேக வருஷங்களாக இருக்கிறார். அவர் ஜியார்ஜியா தொகுதியைச் சேர்ந்தவர். தென் பாப்டிஸ்ட் ஆலோசனை சங்கத்தின் பாப்டிஸ்ட் சபையின் பிரதிநிதியாயிருந்தார். அதற்கு பின்னர் அவர் தலைவர் பதவிக்கு போட்டியிட்டு போட்டியில் அவருடைய நிலைமையின் காரணமாக தோல்வியடைந்தார். அன்றிரவு அந்த மனிதனை குறித்து கேள்விப்பட்டதும் கூட கிடையாது. டாக்டர் ராய் டேவிஸ் மிஷனரி பாப்டிஸ்ட் சபைக்காக என் மேல் கை வைத்து ஊழியனாக நியமித்தவர். அவர் அவரை என்னிடத்தில் அனுப்பி வைத்தார். அவர் கூட்டத்திற்குள் வந்தபோது அநேகமாயிரம் பேர்கள் உட்கார்ந்திருந்த அந்த இடத்தில் பரிசுத்த ஆவியானவர் அவரை பெயர் சொல்லி அழைத்து அவர் என்னவென்றும் கர்த்தர் அவரை சுகப்படுத்தினார் என்றும் கூறினார். அவர் கக்க தண்டங்கள் இல்லாமலேயே கால்களில் அணியும் இரும்பு கம்பி பிடிப்புகள் முதலானவைகள் இல்லாமலேயே மேடைக்கு வந்தார். சுமார் 70 வயதான அந்த நேரத்தில் அவர் குனிந்து அவருடைய கால் விரலை தொட்டு மறுபடியுமாக செய்தார். முற்றிலுமான விடுதலையை பெற்றார். ஒரு வாக்கு வன்மையுள்ள பேச்சாளர், ஒரு மகத்தான மனிதனாயிருந்தார். அவர் இந்த விதமாகத்தான் கூறினார்: நீங்கள் இல்லாத ஏதோ ஒரு காரியமாய் இருக்க முடியாது என்று நான் அதை கூறுவது போன்று தோன்றுகிறது. நான் நாடாளுமன்ற உறுப்பினர் அல்ல. அவர் ஒரு தென்னகத்தான் இந்த விதமாக எடுத்துரைத்தார். ஏனென்றால் அவர் முயற்சித்த ஒரு மனிதன். ஜனங்கள் மேல் அவர் ஒரு மகத்தான செல்வாக்காய் இருந்தார். ஒரு தேவபக்தி உள்ள மனிதன். அநேக வருஷங்கள் கழித்து அதே விதமாக இருந்து மரித்தார். ஒயிட் ஹவுஸ் படிகளில் நின்று பில்லி கிரஹாம் கூட்டத்தில் நித்தியமான கரங்களின் மேல் சாய்ந்திருக்கின்றேன் இந்த பாடலை உலகம் முழுவதிலும் இருந்தும் ஜனங்களுக்கு முன்பாக பாடினார். தேவன் அவருடைய மனிதனை நியமிக்கிறார். நீ இன்னொரு மனிதனுடைய ஸ்தானத்தை எடுக்க முடியாது. அப்படி நீ செய்வாயானால் நீ ஒரு மாம்ச பிரகாரமான போலியை தான் உண்டு பண்ணி முடிவிலே அது அடிக்கப்பட போகிறது. பாருங்கள், உங்களால் அதை செய்ய முடியாது. உன்னுடைய ஸ்தானத்தில் தேவன் உன்னை நியமிக்கிறார். ஏசாயா தன்னுடைய நம்பிக்கையை எந்த மனிதன் மேலும் வைக்க முடியாது என்று கண்டான். பூமியின் மீது இருந்த மனிதர்களில் மிக மகத்தான மனிதன் அங்கே இருந்தான். அந்த நேரத்தில் அவன் ராஜாவாய் இருந்தான். அதிலும் உலகில் உள்ள மற்ற யாவரும் அவனுக்கு கப்பம் கட்டர்களாய் இருந்தனர். ஆனால் அவன் அவனுடைய ஸ்தானத்தை விட்டு வெளியேறின காரணத்தினால் மாம்சமான எந்த கருத்தின் மீதும் அவனால் நம்பிக்கை வைக்க முடியாது என்று ஏசாயா கண்டான். அது அவனை நேராக தேவாலயத்திற்கு ஜெபிக்கும்படியாய் துரத்தினது. ஓ தேவனே, தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்ளுகின்ற ஜனங்கள் சபை மட்டும் இதை இன்றைக்கு காண முடிந்தால் அது அவர்களை எங்காவது பீடத்தண்டை போய் ஜெபிக்கும்படியாய் துரத்தும். நீ இல்லாத ஏதோ ஒரு காரியமாய் இருக்க முடியாது. பின்னர் ஏசாயா தேவாலயத்தில் போய் ஜெபத்தில் இருக்கிறார் என்று கண்டோம். அவன் ஒரு தீர்க்கதரிசியாய் இருப்பதினால் தரிசனங்களை காணும்படியான விதத்தில் உருவாக்கப்பட்டவனாக இருந்தான். அவன் அந்த விடமாய் பிறந்தவன். நிச்சயமாக ஒரு தீர்க்கதரிசியாய் இருப்பதினால் தேவனிடமிருந்து ஒரு தொடுதல் அவனுக்கு அவசியமாய் இருந்தது. அவன் ஒரு தீர்க்கதரிசியாய் இருக்கும்படி தேவன் அவனை நியமித்தார். தேவாலயத்தில் அவன் கண்ட தரிசனத்தில் அவன் ஒரு உண்மையான ராஜாவை கண்டான். எல்லா வானங்களுக்கும் மேலாக தேவன் உயர்த்தப்பட்டிருப்பதை கண்டான். அவருடைய மகத்தான வஸ்திர தொங்கலால் பூமியும் வானங்களும் ஆகாயங்களும் நிறைந்திருக்க கண்டான். அவன் ஒரு உண்மையான மாதிரியை கண்டான். வேறு வார்த்தைகளில் கூறினால், இந்த வழியாய் நோக்கிப்பார், நான் தானே உன்னுடைய மாதிரி என்று தேவன் சொன்னான். நம்முடைய சொந்த ஊழியத்தில் நம்மால் மட்டும் அதை செய்ய முடிந்தால் எப்படியாயிருக்கும்? நான் ஊழியக்காரர்களுக்கும் வியாபார புருஷர்களுக்கும் வாலிப பிள்ளைகளுக்குமாய் பிரசங்கிக்கிறேன். ஊழியக்காரர்களே, நம்மால் மட்டும் அதை செய்ய முடிந்தால் ஒரு பில்லி கிரகமாக இருக்க எனக்கு விருப்பம். பில்லி கிரகம் செய்வது போன்று காரியங்களை இணைத்து கூறுவதற்கு எனக்கு அந்த விதமான ஆற்றலும் கல்வியும் இருந்திருக்க கூடாதா என்று நான் நினைக்கிறேன். ஆனால் பில்லி கிரஹாமா என்னால் இருக்க முடியாது. ஆனால் பில்லி கிரஹாமும் பிரன்ஹாமாய் இருக்க முடியாது. புரிகின்றதா? நாம் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துவுக்குள் நம்முடைய ஸ்தானம் இருக்கின்றது. பில்லி கிரஹாமை போன்று போலியாய் செய்ய முயற்சிப்பது உசியா செய்த அதே காரியத்தை போன்றுதான் இருக்கும். அதன் விளைவும் கூட ஒரு அழிவாக தான் இருக்கும். நீ என்னவா இருக்கும்படி தேவன் உன்னை உண்டு பண்ணினாரோ அதுவாகவே இரு. ஏசாயா ஒரு தீர்க்கதரிசியா இருந்தான். ஆகவே அவன் தேவாலயத்திற்கு போய் உண்மையான மாதிரியான தேவனை அவன் கண்டான். பரலோக சேராபீன்கள் தேவாலயத்தின் ஊடாக பறந்து கொண்டிருப்பதை கவனியுங்கள். சேராபீன் என்பது ஒரு வல்லமையுள்ள வார்த்தையா இருக்கிறது. அது ஒரு தூதன் அல்ல. ஆனால் அது என்ன? அது ஒரு பலியை கொளுத்துபவர். அது அப்படியாய்த்தான் இருக்கிறது. பிராயச்சித்தத்தோடு ஏதோ காரியங்களை செய்ய வேண்டியவனாய் இருக்கிறார். ஏனென்றால் மனம் திரும்பின ஒரு பாவிக்கு ஒரு வடையை ஆயத்தம் பண்ண கிருபாசனத்திற்கு அவன் தானே பலியை செலுத்துகிறான். என்ன ஒரு ஸ்தானம்! ஒரு தூதனை காட்டிலும் உயர்ந்தது, ஒரு தூதனை காட்டிலும் மகத்தானது. ஏனென்றால் தூதர்கள் பின்னாக நிற்பார்கள். ஆனால் சேராபீன்களோ பலிகளை சுமந்து கொண்டு தேவனுடைய பிரசன்னத்திற்குள் நேராக முன்பாக செல்லுபவர்கள். ஒரு கொளுத்துபவன், ஏறெடுக்கப்பட்ட ஜெபங்களை செலுத்துபவன்,
பலியை கொளுத்துபவன். இங்கே அவைகள் தேவாலயத்தின் ஊடாக பறந்து கொண்டு சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று கூப்பிட்டுக் கொண்டிருந்தனர். அதை சற்று யோசித்து பாருங்கள். தேவாலயத்தில் இந்த வாலிப தீர்க்கதரிசிக்கு முன்பாக இப்படியாய் நடந்தது. அவனுடைய உள்ளம் உடைந்தது. அவனுடைய ராஜா ஒரு ஆசாரியனுடைய ஸ்தானத்தை எடுக்க முயற்சிப்பதன் மூலம் அவனுடைய ஸ்தானத்தை எடுக்க பிரயாசித்து முழுவதுமாக தோல்வியை கண்டு குஷ்டரோகத்தினால் பீடிக்கப்பட்டான். அவனைத்தான் ஏசாயா ஒரு மாதிரியாக அந்த மனிதனைத்தான் நோக்கி பார்த்தான். எந்த மனிதன் மேலும் ஒருபோதும் நம்பிக்கை வைக்காதே. அவன் யாராயிருந்தாலும் எனக்கு அக்கறை இல்லை. அவன் ஒரு பரிசுத்த மனிதனானால், அவன் ஒரு நல்ல மனிதனானால் அப்படிப்பட்டதான ஒரு காரியமும் இல்லையே. நான் அதை திருத்தட்டும். ஒரு பரிசுத்த மனிதனும் அங்கே இல்லை, பரிசுத்த சபையும் அங்கே இல்லை, அப்படிப்பட்டதான ஒரு காரியமும் இல்லை. அது ஒரு பரிசுத்த தேவன், ஒரு பரிசுத்த மனிதன் அல்ல, அது பரிசுத்த ஆவியாயிருக்கிறது. ஒரு முறை பேதுரு வேதாகமத்திலே பரிசுத்த மலை என்று குறிப்பிட்டுள்ளார், அதாவது மறுரூப மலையை. அப்படியானால் அங்கே அந்த மலை ஒன்றும் பரிசுத்தமாயில்லை. பரிசுத்தமுள்ள தேவன் அவர்களை அந்த மலையின் மேல் சந்தித்ததே அதுவாகும். அது ஒன்றும் ஒரு பரிசுத்த சபை அல்ல, அது அந்த பரிசுத்த தேவன் அந்த சபைக்குள் இருப்பதாகும். பரிசுத்த மனிதன் அல்ல, ஆனால் அந்த மனிதனுக்குள் கிரியை செய்யும் பரிசுத்த ஆவியாய் இருக்கிறது. மனிதன் தவறி போவான், யாரா இருந்தாலும் அவன் துவக்கத்திலேயே தவறி போனவனாயிருக்கிறான். மனிதனிலேயே மிக மகத்துவமானவன் தவறுகிறான். உங்களுடைய நம்பிக்கையை ஒருபோதும் ஒரு மனிதன் மேலும், எந்த ஒரு மனிதனையும் உங்களுக்கு ஒரு மாதிரியாயும் வைக்காதீர்கள். தேவனை நோக்கி பாருங்கள். கிறிஸ்துவே உங்களுடைய மாதிரியாயிருக்கிறார். அவன் அவ்வளவு அதிகமாக நேசித்த ராஜாவாகிய உசியாவினிடத்திலிருந்து தன்னுடைய மனதை எடுத்து விட்டான் என்று நாம் கண்டோம். அவன் மேல் நோக்கி பார்த்து ஒரு தீர்க்கதரிசியாய் இருக்க அவன் எதை புரிந்து கொள்ள வேண்டுமோ அதை கண்டான். அதாவது தேவன் மட்டுமே ஜனங்களுடைய ஜீவியத்திலும் அவருடைய சபையிலும் ஆளுகிறவர். இப்பொழுது நாம் அவனை கவனித்தோம், என்ன சம்பவித்தது என்று. இந்த சேராபீன்களுக்கு 6 செட்டைகள் இருந்தன என்று கண்டோம். 2ஆல் அவர்களுடைய முகத்தையும் 2ஆல் அவர்களுடைய கால்களையும் 2 செட்டைகளால் பறந்து தேவாலயத்தினூடாக சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று கூப்பிட்டுக் கொண்டு சொன்னார்கள். அவைகள் இரவு பகலாய் கூப்பிட்டன, ஏனென்றால் அவைகள் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தன. ஏசாயா எதை பார்க்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார் என்று பாருங்கள். அவருடைய சமூகத்தில் நமக்கு இருக்க வேண்டிய பரிசுத்தம், தேவனுடைய தூய்மையும் பயபக்தியுமே. முடிப்பதற்கு முன்பாக ஒரு சில நிமிடங்களுக்கு இந்த தரிசனத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். இந்த ஒவ்வொரு சிருஷ்டியும் 6 செட்டைகளை உடையதாக இருக்கிறதை நாம் பார்த்தோம். இப்பொழுது நாம் முதல் 2 செட்டைகளை எடுத்துக்கொள்வோம். 2 செட்டைகளால் தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டான். அவன் அதை ஏன் செய்தான்? அதை சற்று யோசித்து பாருங்கள். பரிசுத்தமான சேராபீன்களும் கூட தேவனுடைய சமூகத்தில் நிற்க வேண்டுமானால் அவர்களுடைய முகங்களை மூடிக்கொள்ள வேண்டியதாயிருக்கிறது. அவர்கள் பாவம் அறியாதவர்கள், ஒருபோதும் பாவம் செய்யாதவர்கள், செய்ததில்லை. அவைகளுக்கு பாவம் செய்ய அங்கே ஒரு வழியும் இல்லை. அப்படி இருந்தும் தேவனுடைய சமூகத்தில் அவர்களுடைய பரிசுத்த முகங்களை மூடிக்கொண்டார்கள். பின்னர் அழிவுள்ளதும் பாவமுள்ளதும் ஒளிந்து போகக்கூடியதுமான மனிதர்களாகிய நாம் ஏதோ காரியத்தை உள்ளே திணிக்கவும் அவருடைய வார்த்தையோடும் அவருடைய திட்டத்தோடு கூட்டவும் கர்த்தர் செய்ய வேண்டும் என்று கூறினவற்றை பின்பற்ற முயற்சிக்கிறவர்கள் மேல் நியாய தீர்ப்பு செய்ய முயற்சிக்கிறவர்களாய் இருக்கிறோம். அவருடைய வார்த்தைக்கு மரியாதையை கொடுக்காமல், வார்த்தை அதை கூறுகிறது என்று எனக்கு தெரியும், ஆனால் நீ மறுபடியுமாய் பிறக்க வேண்டும், ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் என்பதை நான் உனக்கு கூறுகிறேன் என்பது போன்று உன்னிடத்தில் எந்த சிந்தனையும் வருவதில்லை. தேவன் பேசினார், அது காரியத்தை தீர்த்தது. இன்றைய நாளன்று பேதுரு வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாய் இருக்கிறது என்று கூறினார். வாக்கு தத்தமானது என்ன? எதை பற்றினது? ஊற்றப்பட்டதாகிய பரிசுத்த ஆவியை பற்றினதாக இருக்கிறது. ஜனங்களை திகைக்க வைத்தது என்ன? காரணம் என்னவென்றால், ஜனங்கள் தாங்கள் அறியாத பாஷைகளில் பேச கேட்டார்கள். பரிசுத்த ஆவியின் நிறைவினால் அவர்கள் வெறித்தவர்களை போன்று தள்ளாடினார்கள். அவர்களை பார்த்து பரிகசித்து கேலி செய்தனர். பேதுரு மனம் திரும்ப விரும்புகிற அவர்களிடத்தில் வாக்கு தத்தமானது உங்களுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உள்ளது என்றார். எத்தனை பேர் தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் யாவருக்கும் உள்ளது? இப்பொழுது ஒரு கால் சபை உங்களை அழைக்கலாம், ஒரு கால் உங்களுடைய மனசாட்சி உங்களை அழைக்கலாம். ஆனால் தேவன் உங்களை அழைக்கும் போது
அவருக்கு தெரியும் அவருடைய ஊழியக்காரனை எவ்விதமாக உடுத்தி வைக்க வேண்டும் என்று. பாவமான மனிதர்கள், பாண்டித்யம் பெற்றவர்கள், கற்றவர்கள், அவர்களுடைய ஸ்தாபனங்களிலே செல்வாக்கை பெற்றவர்கள் உங்களது ஸ்தாபன ஆடைகளில் நின்று கொண்டு சுத்தமானதும் கலப்பில்லாததுமான வார்த்தையோடு கூட எதையோ உள்ளே திணைக்க முயற்சிப்பது. வார்த்தை தேவனாய் இருக்கிறது. பாவமே அறியாத ஒரு சேராபின் தேவனுடைய சமூகத்தில் அந்த விதமாக நிற்க வேண்டுமானால் நாம் அந்த நாளில் எப்படி நிற்க போகிறோம்? பரிசுத்த ஆவியினால் போதிக்கப்பட்டு முழுவதுமாக உபகாரப்படுத்தப்பட்டு அவருடைய வார்த்தையின் சமூகத்தில் நிற்கும் போது இன்னமும் விலகி நடந்து அது ஒரு மனதினால் கருத்தறிதல் அல்லது அது ஏதோ அதை போன்றது என்று கூறுகிறவர்கள். ஒரு மகத்தான மனிதன், ஒரு விசுவாசி, ஒரு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனாகிய இந்த ராஜாவுக்கு என்ன சம்பவித்தது? அவன் குஷ்டரோகத்தினால் பீடிக்கப்பட்டான். அது பாவத்திற்கு, அவிசுவாசத்திற்கு ஒரு பாவனையாய் இருக்கிறது. அதற்கு பரிகாரமே கிடையாது. கிறிஸ்து மட்டுமே பரிகாரம். அந்த விதமான நிலையிலே அவன் மரித்தான். அவருக்கான பயபக்தி இப்பொழுது ஜனங்களிடத்தில் இல்லை. ஜனங்கள் ஏன் தேவனிடத்தில் பயபக்தியா இல்லை? பயபக்தி என்பது தேவனுக்கே அடுத்ததாகும். வேதாகமம் முழுவதிலும் 2 முறைகள் தான் கூறப்பட்டிருக்கின்றது. அந்த 2 தடவைகளிலும் அது தேவனை பற்றியதாகவே இருந்தது. கவனியுங்கள், அவர்கள் அதை செய்யாததற்கு காரணம் என்னவென்றால் அது தேவன்தான் என்று முழு நிச்சயமாய் நம்பவில்லை. அவர்கள் முழு நிச்சயமாய் நம்பவில்லை. உசியாவும் கூட முழு நிச்சயமாய் நம்பவில்லை. தேவன் ஒவ்வொரு வார்த்தையும் காத்துக் கொள்கிறார் என்று அவன் முழு நிச்சயமாய் நம்பவில்லை. ஏனென்றால் தேவன் அவனை ஆசீர்வதித்திருந்தார். அது என்னை திருப்திப்படுத்துகிறது. தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைத்தால் போதும், நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் என்று அவன் நினைத்தான். உன்னால் அதை செய்ய முடியாது. உன்னால் அதை செய்யவே முடியாது. 20 வயதுக்கு உட்பட்டவனே, உன்னால் அதை செய்ய முடியாது. எவ்வளவுதான் உனக்கு புகழ்ச்சி இருந்தாலும் சரி, என்ன ஒரு அருமையான பையனாகவோ ஒரு அருமையான பெண்ணாகவோ நல்ல நடனக்காரியாகவோ இருந்தாலும் சரி, அது ஒன்றுமில்லை. பள்ளிக்கூடத்தில் எல்லாருமே உன்னை பாராட்டலாம். உபகார சலுகையை நீ ஜெயித்திருக்கலாம். அதெல்லாம் நல்லதுதான். அதற்கு விரோதமாக ஒன்றுமில்லை. அது அருமையானதுதான். ஆனால் தேவனுடைய வார்த்தையை உன்னுடைய காலின் கீழ் போட்டு மிதித்து விட்டு தப்பி போகலாம் என்று நினைக்காதே. ஊழியக்காரர்களே, அப்படி செய்துவிட்டு தப்பி போய்விடலாம் நினையாதேயுங்கள். நம்மில் ஒருவரும் அதை செய்ய போவதில்லை. வீட்டை காக்கும் பெண்மணிகளே அல்லது வியாபார புருஷர்களே, அவருடைய வார்த்தையின் மூலமாக நாம் தேவனுக்கு பதில் கூற போகின்றோம். ஏசாயா இதை கற்றுக் கொண்டிருந்தான். அவருடைய பிரசனத்தை குறித்து உணர்வில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். தாவீது கூறினதற்கு செவி கொடுப்பது இன்றைக்கு நமக்கு எவ்விதத்தில் பயனளிக்கும்? கர்த்தர் எப்போதும் எனக்கு முன்பாகவே இருக்கிறார் என்று கூறினான். அவன் அவருடைய கற்பனைகளை வாசல் நிலை சட்டத்திலும் படுக்கையின் சட்டத்திலும் இன்னும் மற்ற எல்லா இடங்களிலும் அடித்து வைத்திருந்தான். அவனுடைய இருதயத்திலும் கூட அவைகளை அடித்து வைத்திருந்தான். தேவனுக்கு எதிராக பாவம் செய்ய மாட்டேன் என்று தன் இருதயத்தில் தீர்மானித்திருந்தான். வார்த்தை எப்போதும் அவனுக்கு முன்பாக தொடர்ந்து இருந்தது. அதன் காரணமாக அவன் நான் அசைக்கப்படுவதில்லை என்று கூறினான். ஏனென்றால் அவன் செய்த எல்லா காரியங்களிலும் அவன் வார்த்தையை அவனுக்கு முன்பாக வைத்திருந்தான். தேவனுடைய கட்டளை ஆகிய அதைதான் நாம் ஒவ்வொருவரும் எப்பொழுதும் செய்ய வேண்டியவளாய் இருக்கிறோம். அந்த சேராபின் தன் முகத்தை மூடிக்கொண்டான். ஏனென்றால் தேவன் எல்லாம் பரிசுத்தமாய் இருக்கிறார். அவன் பரிசுத்தர் 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 என்று கூப்பிட்டு கூறினான். இப்பொழுது நாம் 2வதானதை எடுப்போம். அவனுடைய கால்களை மூடிக்கொள்ள அவனுக்கு 2 சட்டைகள் இருந்தன. அது என்னத்தை குறிக்கிறது? அவருடைய சமூகத்தில் உள்ள தாழ்மையை குறிக்கிறது. ஒரு ஸ்தானத்தை உடைய ஒரு மனிதனுக்கு அது ஒரு கடினமான காரியம். அழகாக உள்ள ஒரு 20 வயதுக்கு உட்பட்ட ஒரு பெண்மணிக்கு அது ஒரு கடினமான காரியம். பாஸ்கெட் பால் விளையாட்டில் புகழ் பெற்றவனும் ஒரு 20 வயதுக்கு உட்பட்ட ஒரு பள்ளி வாலிபனுக்கு அது ஒரு கடினமான காரியம். ஓ வாலிபனே, நீ மட்டும் அவர் அதை செய்யும்படியாய் அனுமதிப்பாயானால் தேவன் எப்படியாய் உன்னை உபயோகிக்க கூடும். வாலிப பெண்ணே, தேவன் உனக்கு கொடுத்ததான ஒரு அருமையான அழகிய சிறு ராணிய போன்று இருக்கின்ற வாலிப பெண்ணே, நீ ஏன் உன் செல்வாக்கை தேவனுடைய ராஜ்யத்திற்காக உபயோகிக்க கூடாது? அந்த ஸ்திரீயின் நற்பண்பை அதற்காகத்தானே தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த விதத்தில் அதை நீ உபயோகி. நிச்சயமாக நீ வெற்றியாய் வெளிவருவாய். ஆனால் வேறு ஏதாவது விதமாக உபயோகிப்பானால் நீ தவறி போவது நிச்சயம். பாருங்கள், நீ முற்றிலுமான தோல்வியாயிருப்பாய். தேவன் உன்னை உண்டாக்கினார். வேறு ஒருவராலும் உன்னுடைய ஸ்தானத்தை எடுத்துக் கொள்ள முடியாது. வேறொருவராலும் அதை நிரப்ப முடியாது. நீ அந்த விதமாகத்தான் இருக்க வேண்டும். இப்பொழுது இந்த சேராபீன்கள் அவருடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தினது. அவருடைய சமூகத்தில் நீ தாழ்த்து. மோசே போன்று. மோசே ஒரு மகத்தான சாமர்த்தியமான மனிதனாய் இருந்தபோது
அவனால் எகிப்தியருக்கு ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் போதிக்கக்கூடியவனாய் இருந்தான். எகிப்தியரின் விஞ்ஞானம் மகத்தானதாய் இருந்தது. நம்முடைய விஞ்ஞானத்தில் நாம் இன்னும் அதோடு போட்டியிடக்கூடிய நிலைக்கு வரவில்லை. இந்நாட்களில் நாம் ஒன்றும் கூர்நுனி கோபுரங்கள் கட்டுவதில்லை என்று உங்களுக்கே தெரியும். பூமியின் மத்தியில் அதை போன்றதொன்றை, அதாவது எந்த நேரத்திலும் சூரியனால் அதனுடைய நிழல் விழாதபடியாய் நம்மால் பொருத்த முடியாது. அந்த பிரமாண்டமான சிலைகளாகிய ஸ்பிங்ஸை நம்மால் கட்டவே முடியாது. நம்மால் மம்மி என்று அழைக்கப்படுகிற தைலமிடப்பட்டு பாதுகாக்கப்பட்டு மரித்து போன சடலம் ஆயிரம் வருஷங்களுக்கு பிறகும் இருந்த வண்ணமாகவே இருக்கிறது. அதை போன்று நம்மால் செய்ய முடியாது. நம்மால் ஒரு சில மணி நேரங்களே ஒரு மரித்த சரீரத்தை பாதுகாவலாய் வைக்க முடிகிறது. அவர்களிடத்தில் ஏதோ விதமான தைலம் இருந்தது. அதை கொண்டு அவர்கள் தைலமிடுவார்கள். நமக்கோ அதை குறித்து ஒன்றுமே தெரியாது. எவ்வளவு நாட்களானாலும் பொலிவிழந்து போகாத மங்கி போகாத வர்ணங்கள் அவர்களிடம் இருந்தது. அவர்களிடம் அப்பொழுது இருந்த அநேக கலைகளும் விஞ்ஞானமும் நம்மிடம் இப்பொழுது கிடையாது. கவனியுங்கள் வாலிப ஜனங்களே, இப்பொழுது நீங்கள் ஒரு கல்லூரி பட்டணத்தில் ஜீவிக்கிறீர்கள் அல்லது ஒரு பல்கலைக்கழக பட்டணத்தில் ஜீவிக்கிறீர்கள். விஞ்ஞானமான தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பாக போகாமல் இருக்குமட்டாய் எல்லாம் சரிதான். ஆனால் விஞ்ஞானத்தினால் உங்களுக்கு ஜீவன் கொடுக்க முடியாது என்று நீங்கள் அறிந்திருக்க நான் விரும்புகிறேன். விஞ்ஞானத்தினால் அதை உனக்கு சொல்ல முடியாது. ஒரு சமயத்தில் விஞ்ஞான ரீதியாய் நிரூபிக்கப்பட்ட காரியங்களை விஞ்ஞானமானது வழக்கமாக திருப்பி எடுத்துக் கொள்ளுகிறது. உங்களுக்கு தெரியும், அந்த நாள் ஒரு விஞ்ஞான பேராசிரியர் பேசிக் கொண்டிருந்ததை கேட்டேன். அவர்கள் தோண்டி எடுத்ததான சில எலும்புகளை ஆராய்ச்சி செய்து எத்தனையோ லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பாக பூமியில் இருந்த ஒரு எலும்பு என்று நிரூபிக்கிறார்கள். 2 வருடங்களுக்கு முன்பாக அந்த எலும்புகள் எல்லாம் உப்பு தண்ணீரில் இருந்தன என்று கண்டறிந்தார்கள். உலகத்திற்கு 6000 வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது என்று கூறுவதற்கு விஞ்ஞானத்திலோ அல்லது வேறெதிலும் அப்படியாய் கூற அங்கே ஒன்றுமில்லை. புரிகின்றதா? தண்ணீரில் உள்ள குளோரைடு இன்னும் மற்ற காரியங்கள் அந்த எலும்பை அந்த நிலைமைக்கு ஆக்கிவிட்டது. அதை பார்ப்பதற்கு எத்தனையோ லட்சக்கணக்கான வருஷங்கள் ஆகிவிட்டது போன்று காட்டுகிறது. ஆனால் காரியம் அப்படி அல்ல. ஆனால் அவர்கள் அதை விளம்பரப்படுத்துவார்கள் நினைக்கிறீர்களா? இல்லை ஐயா, அவர்கள் கூறினதை திருப்பி எடுக்க மாட்டார்கள். ஆனால் இதோ இருக்கிறது வேதாகமம். என்னுடைய சகோதரனே சகோதரியே, என் இள வயது வாலிப சகோதரனே சகோதரியே, தேவன் தாம் கூறினதை திருப்பி வாபஸ் பெற்றுக் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் அது சத்தியமாயிருக்கிறது, எப்போதும் சத்தியமாயிருக்கிறது, அது இப்போதும் சரியானதாக இருக்கிறது. தேவன் எதையாவது கூறுவாரானால் அது அப்படியே கூறினபடியே தான் இருக்கும். சமீபத்தில் நான் ஒரு கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்தேன். ஒருவன் என்னை வெளியில் சந்தித்து, நீ தவறான மரத்தை பார்த்து குறைத்துக் கொண்டிருக்கின்றாய். நீ சொன்னாய் இந்த உலகத்திற்கு வயது 6000 வருஷங்கள் என்று. நான் சொன்னேன், உலகத்தின் ஒழுங்குக்குரிய 6000 வருடங்கள் ஆகிறது. அவன், இங்கே பார், வேதம் கூறுகிறது தேவன் வானங்களையும் பூமியையும் 6 நாட்களில் உண்டாக்கினார் என்று சொன்னான். நான் சொன்னேன், அவர் அதை செய்யவில்லை என்று. ஆதியாகமம் 1 அவர் கூறுகிறார், ஆதியிலே தேவன் வானங்களையும் பூமியையும் உண்டாக்கினார் என்று. கால வரம்பு இல்லை. எவ்வளவு காலமாக அதை உண்டாக்கினார் அது எனக்கு தெரியாது, மற்ற யாருக்கும் தெரியாது. தேவன் அதை செய்தார். அது ஒரு கால வரம்பு. அது அந்த வாக்கியத்தின் முடிவு. இதை அவர் உபயோகிக்க துவங்கின போது அது ஒழுங்கின்மையாயும் வெறுமையாயும் இருந்தது. ஆழத்தின் மேல் தண்ணீர் மூடி இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். ஆனால் ஆதியாகமம் 1 கூறுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று. அவ்வளவுதான். அதை குறித்து ஒன்று பெரிதுபடுத்த வேண்டாம். அதை விசுவாசியுங்கள், அவ்வளவுதான். தேவன் அதை சிருஷ்டித்தார். அதை அறிந்து கொள்ள வேண்டியது என்னுடைய வேலை அல்ல. அவர் அதை சிருஷ்டித்து அதில் கொஞ்ச காலம் என ஜீவிக்கும்படி அனுமதித்ததற்காக நான் சந்தோஷப்படுகிறேன். அவனிடம் புதியதொன்று இருக்கின்றது, அதில் நீதிமான்கள் மட்டுமே ஜீவிப்பார்கள். என்னுடைய நம்பிக்கையானது நீதியுடன் உள்ள இயேசுவின் ரத்தத்தினால் அதற்கு குறைவானதன் பேரில் கட்டப்படவில்லை. கோட்பாடு அல்ல, ஸ்தாபனம் அல்ல, எந்த மனிதனும் உதாரணம் அல்ல. எனக்கு கிறிஸ்து மட்டுமே வேண்டும். அதைதான் நாம் உடையவளாய் இருக்க வேண்டும். தாழ்மை. மோசே அதிக கல்வி அறிவுள்ளவனாய் இருந்தான். ஆனால் அந்த பற்றி எரிகின்ற புதரின் பிரசன்னத்துக்குள் அவன் தன்னுடைய பாதரட்சைகளை கழற்றி போட்டான். அவன் பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் நின்று கொண்டிருந்தான். தன்னைதானே தாழ்த்தினான். தாழ்மை பாதங்களை மூடிக்கொள்ளுதல் அருவாகத்தான் தாழ்மையை காட்டுகிறதா இருக்கிறது. மகத்தான கல்வி அறிவுள்ள பண்டிதனான பவுலை நோக்கி பாருங்கள். கமாலியேலின் கீழ் போதிக்கப்பட்டவன். அவன் நாட்களில் இருந்த மகத்தான எபிரேய போதகர்களிலே ஒருவனாயிருந்தான். சாமர்த்தியம் உள்ள கல்வி அறிவுள்ள கல்லூரி பட்டம் பெற்ற ஒருவன். அவை எல்லாவற்றையும் அறிந்திருந்தேன் என்று நினைத்தவன். இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த ஜனக்கூட்டம் ஒரு பைத்தியக்கார ஜனங்களை இல்லாமல் வேறொன்றுமில்லை. அப்படிப்பட்டவர்களை அவன் பிரதான ஆசாரியரிடத்தில் இருந்து அதிகாரம் பெற்று சிறையாக்கி கொண்டு போக தமஸ்குவுக்கு போய்கொண்டிருந்தான். அப்படியாய் அவன் பாதையிலே போய்கொண்டிருக்கும் போது ஒரு நாள் பற்றி எரிகின்ற புதரில் மோசையோடு பேசின அதே அக்கினி ஸ்தம்பமாகிய
அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக வந்தான். பாவலாகிய சவுல் என்ன செய்தான்? அவன் தாழ்மையில் முகங்குப்புற விழுந்தான். நிற்க முடியாதவனாய் முகங்குப்புற தாழ்மையில் கீழே விழுந்தான். ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை போன்று ஒருவனும் பிறக்கவில்லை, அல்லது அவனோடு ஒப்பிடத்தக்கதாக இதுவரை யாரும் பிறக்கவில்லை என்று இயேசுவானவரே கூறின மனிதனாகிய அந்த யோவான் ஸ்நானகர் என்ன செய்தான்? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவனாலே முன்குறிக்கப்பட்ட அந்த மகத்தான தீர்க்கதரிசி அவன் வருவதற்கு ஏறத்தாழ 712 வருடங்களுக்கு முன்பாகவே அவன் பூமியில் வருவதற்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசினால் கூறப்பட்டவன் ஜனக்கூட்டத்தின் மத்தியில் இருந்து ஒரு மனிதன் நடந்து வர கண்டபோது அவன் மேலாக நோக்கி பார்த்து வானத்திலிருந்து புறாவின் வடிவில் அக்கினி இறங்கி வர கண்டபோது அவன் என்ன செய்தான்? நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்கிறது என்று கூக்குரலிட்டான். நான் சிறுக வேண்டும், அவர் பெருக வேண்டும் என்று சத்தமிட்டான். ஒரே நேரத்திலே தேவன் 2 பேர்களை பூமியில் வைத்திருக்க முடியாது. ஒருவன் மட்டும்தான் சீரிய உடையவனாய் இருக்கிறான். உங்களுக்கு தெரியும், நான் சிறுக வேண்டும், அவன் தான் தூதன். இது மட்டுமாய் நான் இருந்தேன், இப்பொழுது அவர் என்னுடைய ஸ்தானத்தை எடுக்க வேண்டும். எலிசாவை போன்று எலியா மேலே எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அவனுடைய சால்வையை தூக்கி எலிசாவின் மேல் இருந்தது போன்று அவனுடைய ஊழியம் முடிந்து விட்டது. அவன் விட்ட இடத்திலிருந்து எலிசா துவங்க வேண்டியவனாயிருந்தான். அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும் என்று யோவான் ஸ்நானகன் கூறினான். உன்னுடைய சிறுமையை குறித்து நீ உணவுள்ளவனாய் இரு. நீ ஒன்றுமில்லை, நீ ஒன்றுமில்லை. சில நிமிடங்கள் அதை பற்றி பேசிக் கொண்டிருக்க எனக்கு விருப்பம். ஆனால் நீங்கள் ஒன்றுமில்லை. இது அவபக்தியை படிப்பிக்கத்தக்கதாய் காணப்படலாம். ஹாஸ்யமாய் பேசுவதற்கு ஒரு ஊழியனுக்கு பிரசங்க பீடம் ஒரு இடம் அல்ல என்று நான் நினைக்கிறேன். ஹாஸ்யமாயும் சிரிப்பாயும் பேசுவது இப்பொழுது ஒரு ஹாலிவுட் வசீகரமாகிவிட்டது. இன்றைக்கு காரியம் அதுவாகத்தான் இருக்கிறது. ஹாலிவுட் ஆனது தொலைக்காட்சியின் மூலமாக பிரசங்க பீடத்தை பிடித்து விட்டது. அதிக காலத்துக்கு முன்பேயே நம்முடைய பெண்கள் ஹாலிவுட் நாகரிக தேவதைக்கு தலை வணங்கி விட்டனர். அதற்கு பின்னல் பாடல் பாடுபவர்களால், தாளந்துகளை உடைய மனிதர்களால் பிரசங்க பீடமானது ஹாலிவுட்டிற்கே போய்விட்டது. அந்த பிசாசானவர் என்ன ஒரு புத்தி சாதுரியமானவன். உங்களால் எண்ணெயையும் தண்ணீரையும் ஒன்றாய் கலக்க முடியாது, அது ஒன்றாய் கலக்காது. மற்றவர்களுக்கு ஜனங்களால் கொடுக்கக்கூடிய அந்த மகத்தான செல்வாக்கை கவனியுங்கள். நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அது ஒரு செல்வாக்காய் இருக்கிறது. நீங்கள் எவ்வளவு மகத்தானவள் என்று கண்டுபிடிக்க உங்களுக்கு பிரியமானால், ஒரு குளம் தண்ணீருக்கும் அல்லது ஒரு கலையின் தண்ணீருக்குள் உங்கள் விரலை இட்டு பின்னர் உங்கள் விரலை வெளியே இழுத்து உங்கள் விரலை எங்கே நுழைத்தீர்கள் என்று கண்டறிய முயற்சியுங்கள். நீங்கள் ஒன்றுமே இல்லை. நீ இல்லாமல் தேவனால் கிரியை செய்ய முடியும், என்னை இல்லாமல் தேவனால் கிரியை செய்ய முடியும். ஆனால் அவர் இல்லாமல் நம்மால் ஒன்று செய்ய முடியாது. அவர் நமக்கு இருந்தாக வேண்டும். ஏனென்றால் அவர் ஜீவனாய் இருக்கிறார். அவர் மட்டும்தானே அப்படியாயிருக்கிறார். அவருடைய புத்தகத்தை அறிந்திருப்பது அல்ல இதையோ அல்லது அதையோ அல்லது கோட்பாடையோ அறிந்திருப்பது அல்ல. ஆனால் அவரை அறிந்திருப்பது என்பது ஜீவனாயிருக்கிறது. அவரை ஒரு நபராய் அறிந்திருப்பது என்பது கிறிஸ்து உனக்குள்ளாய் இருப்பதாகும். வார்த்தை உனக்குள்ளாய் மாம்சமாக இருக்கிறது. அதுதான் அவரை அறிந்திருப்பது என்பது. நீயும் அவரும் ஒன்றாக ஆகும்போது நான் நேற்றிரவு கூறினது போன்று அந்த மேம்பட்ட அடையாளமாக ஆகிவிடுகிறது. அவர் உனக்குள்ளாய் வந்தாக வேண்டும். தேவனும் மனிதனும் ஒன்றாக வேண்டும். உங்களுடைய சிறுமையை குறித்து நீங்கள் உணர்வுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். இப்பொழுது முடிக்கின்ற வேளையிலே 3வதான 2 சட்டைகளை நான் ஒரு கால் உபயோகிக்கலாம். இந்த மற்ற 2 சட்டைகளால் அவனால் பறக்க முடியும். கவனியுங்கள், தேவனுடைய பரிசுத்தத்தினால் பயபக்தியினால் முகம் மூடப்பட்டு தாழ்மையில் கால்கள் மூடப்பட்டு தன்னுடைய 2 சட்டைகளால் அசையும்படியாக தன்னை தானே செயலுக்குள் ஆக்குகிறான். ஒரு ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு ஊழியன் எந்த விடமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் அவருடைய தீர்க்கதரிசிக்கு காண்பிக்கிறார். உசியாவை நோக்கி பார்த்துக் கொண்டிருப்பதை விட்டுவிடு, நான் உனக்கு முன்பாக அனுப்பின உங்களுடைய உதாரணமாய் இருக்கிறேன். பயபக்தியில் உங்கள் முகத்தை மூடிக்கொண்டு தாழ்மையில் உன்னுடைய பாதத்தை மூடிக்கொண்டு பின்னர் கிரியையில் இறங்கு. என்ன ஒரு எடுத்துக்காட்டாய் நீ இருப்பாய். இது மட்டுமாக அவன் உசியாவை நோக்கி கொண்டிருந்து அது தவறி போக கண்டான். இப்பொழுது தேவன் அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் அவனிடம் சொல்லிக் கொண்டும் ஒரு ஆயத்தமாக்கப்பட்ட ஊழியக்காரனை அவனுக்கு காட்டிக் கொண்டும் இருந்தார். அவன் கிரியைக்குள்ளானான். கிணற்றண்டை கண்ட அந்த ஸ்திரீயிடத்தில் உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள் என்று சொன்ன மாத்திரத்தில் கிரியைக்குள்ளான அந்த ஸ்திரீயை போன்று அந்த விதமாக ஏதோ நடைபெற வேண்டும் என்று அந்த ஸ்திரீ காத்துக் கொண்டிருந்தார். 400 வருஷங்களாக தீர்க்கதரிசியே கிடையாது. அவள் தண்ணீர் கொண்டு வரும்படியாக ஒரு நாள் காலையிலே அவள் அங்கே போன போது திடீரென்று எதிர்பாராத விதமாக ஏதோ உண்மையான காரியத்தை அங்கே அவள் சந்தித்தாள். எங்கேயோ ஏதோ நேரத்திலே எதிர்பாராத விதமாக தேவன் நமக்கு முன்பாக அவரை வைப்பார். இந்த காலையில் அவர் அதை செய்வார் என்று நான் நம்புகிறேன். அவள் அதை எதிர்பாராத நேரத்திலே அவர் அதை செய்தார். ஸ்திரீயே தாகத்துக்கு தாய் என்று அவர் அவளிடம் கூறின மாத்திரத்தில் அவள் அவரிடத்தில் தண்ணீரை குறித்து பேசினாள்.
தண்ணீரை மொண்டு எடுக்க அவரிடம் ஒன்றுமில்லாதிருந்தது. அவள் அங்கே வந்து தண்ணீர் கொண்டு போகாதபடியான தண்ணீர் அவரிடம் இருக்கிறது என்று அவள் அறிந்து கொள்ளும்படியாய் செய்தார். பின்னர் எங்கே மத உரிமைகள் என்ன என்பதை குறித்து பேசிக் கொண்டிருந்தனர். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டார்கள், நீங்களோ எருசலேமில் என்கிறீர்களே. அவர் என்னவா இருந்தார்? அவர் வார்த்தையா இருந்தார். பரிசுத்த யோவான் 1ஆம் அதிகாரம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. எபிரேயர் 4ஆம் அதிகாரம், தேவனுடைய வார்த்தையான ஜீவனுள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் உருவ குத்துகிறதாயும் இருக்கிறது என்று கூறுகிறது. அது ஏதோ கொஞ்சுவதோ தட்டி கொடுக்கவோ செய்யாது, உருவ குத்துகிறது, வருகிறதும் போகிறதுமாய் இருக்கிறது. வருகின்றதா? கணுக்கனையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அதுதான் வார்த்தை. வார்த்தை மாம்சமானது. இங்கே அது இருந்தது. அவர் என்ன செய்தார்? அவர் அவர்களை நோக்கி பார்த்து அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து கொண்டார். ஏனென்றால் அவர் வார்த்தையா இருந்தார், மாறாத வார்த்தையா இருந்தார். அவர் இன்னமும் அதே விதமாகவே இருக்கிறார், அவர் மாறுவதில்லை. இப்பொழுது கவனியுங்கள், இந்த மாற முடியாத வார்த்தையிலே அவர் நேராக அந்த ஸ்திரீயின் முகத்துக்குள்ளாக பார்த்தார். இன்றைக்கு நாம் கூறுவது போன்று ஒரு துர்க்கீர்த்தியுள்ள ஸ்திரீயாயும் தெரு விபச்சாரியாயும் அல்லது ஏதோ காரியமாகவும் இங்கே அவள் நிற்கிறாள். ஒரு கால் பெற்றோர்களால் சரியாக வளர்க்கப்படாததால் தவறி போன ஒரு பெண் பிள்ளையா இருக்கலாம். இன்றைக்கு அவ்விதமாக அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் இங்கே இந்த அருமையான அழகிய வாலிப ஒரு கால் 20 வயதுக்கு உட்பட்டவளாக இருக்கலாம். ஒரு கால் உயர்நிலை பள்ளியை முடித்த ஒரு 18 வயது சிறு பெண்ணாக அவள் இருக்கலாம். எங்கே அவள் தவறான பாதையை தெரிந்து கொண்டு அவளுடைய ஜீவியத்தின் நெறிமுறைகள் தரங்கட்டு போயிருந்தது. அவள் அங்கே பற்றி கொண்டிருக்கத்தக்கதாக அவளுக்கு ஒன்றுமில்லை. ஒரு அழகான பெண். அவள் தண்ணீர் கொண்டு வரும்படியாய் போய் அங்கே அவரிடம் பேசின அந்த மனிதனை சந்திக்கிறாள். அவள் சொன்னால், இங்கே பிரிவினை இருக்கிறது, நீ என்னிடம் பேசக்கூடாது, நீர் ஒரு எபிரேயன், நான் ஒரு சமாரியல். சொல்ல போனால், பாரும், நீர் ஏன் என்னிடம் பேசுகின்றீர், உமக்கு என்ன வேண்டும் என்றால். பாருங்கள், அவளுடைய உள்ளெண்ணம் தவறாய் இருக்கிறது. அநேக சமயங்களில் இப்படியாய் இருக்கிறது. அவள் அந்த தண்ணீர் கொடுத்தை அங்கேயே விட்டு விட்டு போயிருந்தால், அது என்னவென்று அறிவதற்கு முன்னரே சில ஜனங்கள் கூட்டத்தை விட்டு எழுந்து போய்விடுவது போன்று போயிருந்தால் என்ன? பாருங்கள், அது ஒருபோதும் அந்த விதமாய் இருந்திருக்காது. ஆனால் அந்த முன்குறிக்கப்பட்ட வித்திற்கு அங்கு வேறு ஏதோ காரியம் இருக்கின்றது. அந்த நபரில் கவனத்தை கவர்ச்சிக்கத்தக்க ஏதோ இருந்தது. ஆகவே அவள் அவரிடம் பேசினாள். என்ன சம்பவித்தது? அவள் செய்த காரியங்களை அவளுக்கு அவர் எடுத்து சொன்னார். அவர் அதை செய்த போது, இந்த காரியங்களை எல்லாம் அவளிடம் கூறின போது அவள், ஐயா, நீர் ஒரு தீர்க்கதரிசி என்று நான் காண்கிறேன், உமக்கு என்னை தெரியாது என்றாள். அவர் ஒரு தீர்க்கதரிசி என்று அவள் எப்படி அறிந்திருந்தாள்? ஏனென்றால் வார்த்தையானது அவரிடம் வந்தது. வேதம் கூறுகிறது, உங்கள் மத்தியில் ஆவிக்குரியவன் அல்லது தீர்க்கதரிசி என்று யாராவது இருப்பானாயின் கர்த்தராகிய நான் அவருக்கு என்னையே அறிய பண்ணுவேன். அவன் கூறுகின்ற காரியங்கள் சத்தியமாய் இருக்குமானால் அப்பொழுது அவனுக்கு செவி கொடுங்கள். ஏனென்றால் அவன் என்னுடைய பிரதிநிதியாய் இருக்கிறான், அவர்தானே என்னுடைய வெளிப்பட்ட வார்த்தையா இருக்கிறார். அவள் கூறினாள், ஐயா, 400 வருடங்களாக எங்களுக்கு தீர்க்கதரிசிகளே கிடையாது, நீர் ஒரு தீர்க்கதரிசி என்று நான் காண்கிறேன் என்றார். மேசியாவை அல்லாமல் வேறொரு தீர்க்கதரிசி எங்களுக்கு உண்டு என்று சொல்வதற்கு எங்களுக்கு வேத வாக்கியங்கள் கிடையாது. மேசியா வருகிறார் என்று நாங்கள் அறிவோம். இதுவோ ஒரு தீர்க்கதரிசியின் அடையாளமாய் இருக்கிறது. அவர் வருகிறார் என்று நாங்கள் அறிவோம். அவர் இந்த கிரியைகளை எல்லாம் செய்வார் என்றார். எல்லாவற்றுக்கும் போதுமான இயேசு அப்பொழுது வந்து, நானே அவர் என்று கூறினார். ஆமென். என்ன, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நான் செவி கொடுக்க மாட்டேன் என்று கூறி உடனே குதித்தெழுந்து அவள் ஓடிவிடவில்லை. அவள் தன் முகத்தை மூடிக்கொண்டு, நான் தவறு என்று ஒப்புக்கொள்கிறேன், நான் திரும்பி வந்து தண்ணீர் கொண்டு போகாதபடியாக அந்த தண்ணீரை எனக்கு தாரு கர்த்தாவே என்று தாழ்மையுடன் கேட்டாள். அவளை பாருங்கள், தேவன் எந்த விதமாய் அவருடைய ஜனங்களை உடுத்தி வித்துள்ளார் என்று அவள் ஆயத்தமாய் இருக்கிறாள். அப்படியானால் அவர்தான் மேசியா என்று அப்பொழுது அது அவளுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. உடனேயே அவள் கிரியைக்குள்ளானாள். அவளை தடுத்து பாருங்கள், உங்களால் செய்ய முடியாது. நேராக பட்டணத்திற்குள் ஓடி, நான் செய்த எல்லா காரியங்களையும் எனக்கு எடுத்து சொன்ன ஒரு மனிதனை வந்து பாருங்கள், நாம் மேசியாவை எதிர்பார்த்து கொண்டிருந்தோம், அதோ அங்கே அவர் இருக்கிறார் என்று கூறினாள். அந்த ஊரில் உள்ள சமாயரில் அநேகர் அந்த ஸ்திரீனுடைய சாட்சி நிமித்தமாய் விசுவாசித்தார்கள் என்று வேதம் கூறுகின்றது. அவள் வெளிப்படுத்தி காட்டத்தக்கதாக அவளிடம் ஏதோ உண்மையான காரியம் இருந்தது. இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பிறகு அவளுக்கு போதிக்கப்பட்டிருந்த வேதம் மேசியா என்ன செய்வார் என்று கூறியதின் நேரடியான விளைவுகளை கொண்டு வந்ததினால் அவளுடைய செல்வாக்கானது சமாரியர்களை அவர்தான் மேசியா என்று நம்பும்படியாய் செய்தது. அதே போன்று ஏறும் அவர்களுக்கு 400 வருடங்களாக கிடையாது.
இதோ இங்கே அப்படிப்பட்டதான ஒரு மனிதன் இருக்கிறார். அவள் ஒரு விபச்சாரியா இருந்தும் அவளுடைய சாட்சியானது நம்பும்படியா இருந்தது. ஓ வாலிப ஸ்திரீயே, ஒரு கால் நீ அந்த விதமான ஜீவியம் செய்யாமல் இருக்கலாம். ஆனால் நான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த ஒருவரை மட்டும் முன்னால் சந்திக்க கூடுமானால் உன்னுடைய உடன் பயின்றவர்களுக்கு உன்னுடைய செல்வாக்கு என்னமா இருக்கும்? சவலை போன்று கற்றவனும் அறிவு திறன் உள்ள வாலிப மனிதனே, முழு கிறிஸ்தவ உலகத்திற்கும் என்ன ஒரு செல்வாக்காய் அவன் இருந்தான். புறஜாதியாருக்கு ஒரு அப்போஸ்தலனாக அவன் அனுப்பப்பட்டான். இந்த இயேசுவை அவன் அக்கினி சம்பத்தில் அந்த நாளில் சந்தித்த போது இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்த அதே தேவன் தான் இது என்று அறிந்து கொண்டான். உங்களால் மட்டும் இந்த அதே தேவனை சந்திக்க கூடுமானால் என்னமா இருக்கும்? அதுதான் வேதமும் வெளிப்பட்டதும் அவர்தான் தேவன் என்று நிரூபிக்கிறதும் அவருடைய ரூபகாரப்படுத்தலையும் இப்பொழுது இந்த பூமியில் காட்டுகிறதுமாய் இருக்கிறது. அதாவது அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறபடியினால் அவருடைய வார்த்தையானது அறியும்படியாய் செய்யப்பட்டுள்ளது. உன்னுடைய சபைக்கு, உன்னுடைய சமுதாயத்திற்கு, உன்னுடன் தொடர்பு கொள்ளும் யாவருக்கும் என்ன ஒரு செல்வாக்காய் நீ இருப்பாய். நீ ஒரு மாற்றப்பட்ட மனிதனாய் இருப்பாய். ஆம், ஆமையா. பேதுரு அவன் கண்டபோது முழு நிச்சயமாய் நம்பினான். அவன் இரவெல்லாம் மீன் பிடித்தும் ஒன்றும் அவனுக்கு கிடைக்கவில்லை என்று நாம் கண்டறிந்தோம். அவன் ஒரு மீன் பிடிப்பவனாய் இருந்தான். எப்பொழுது சந்திரன் மாறும், எந்த நேரத்தில் மீன்கள் ஓடும், எந்த நேரத்தில் ஓடாது என்பதையெல்லாம் அறிந்தவனாயிருந்தான். ஆனால் சில நிமிஷங்கள் உட்கார்ந்து இயேசுவானவர் கூறுகின்றதற்கு செவி கொடுக்க போதுமான தயவுள்ளவனாயிருந்தான். அவன் எழுந்திருந்து ஓடிவிடவில்லை. அவன் முழுவதுமாய் செவி கொடுக்கும்படியாய் அவன் தரித்து நின்றான். அவனிடம் போதுமான தயவிருந்தபடியினால் அந்த செய்தி எல்லாமுமா எல்லா காரியங்களும் முடியுமட்டாய் தரித்திருந்தான். அவன் இரவு முழுவதுமாய் மீன்பிடித்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. இந்த காலையில் இங்கே எத்தனை பேர் சீமோன்கள் இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் இந்த ஒலிநாடாவை கேட்கப் போகிறீர்கள்? சீமோனே, நீ மெத்தடிஸ்டிலிருந்து பாப்டிஸ்டுக்கும், பெந்தெகோஸ்திலிருந்து ஒருத்துவத்திற்கும், இருத்துவத்திற்கும், திருத்துவத்திற்கும் எல்லா காரியங்களுக்கும் குதித்து போயும் இன்னமும் ஒன்றையும் பெற்றுக் கொள்ளாமல் இருக்கின்றாய். நீ ஏன் ஒரு நிமிடம் உட்கார்ந்து செவி கொடுக்க கூடாது? உன்னுடைய நேரத்தில் ஒரு சில நிமிடங்களை நீ ஏன் கிறிஸ்துவுக்கு கொடுக்க கூடாது? வார்த்தை வருகின்றதை கவனிக்கவும். சீமோனே, இப்பொழுது அவர் அவனுக்கு மீன் பிடிக்கும்படி உன் வலையை போடு என்று கட்டளையிடுகிறார். அவன் மீன்களை பிடித்த போது, கர்த்தாவே, நான் இரவெல்லாம் வலையை போட்டேன், எனக்குள்ள அறிவாற்றல் எல்லாவற்றையும் அது மிஞ்சினதா இருக்கிறது, எப்படி என்று என்னால் விளக்க முடியவில்லை என்று கூறினார். என்னாலும் கூட அது எவ்விதமாய் கிரியை செய்கிறது என்று கூற முடியாது. அதனுடைய இயக்குதல் எனக்கு தெரியாது. எனக்கு தேவையெல்லாம் அதன் சக்தி தான். அவர் எப்படி செய்கிறார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அவர் அதை செய்கிறார். ஏனென்றால் அவர் அதை வாக்களித்திருக்கிறார். அவன் தன் வலையை தண்ணீரில் போட்டான். ஏனென்றால் அங்கே மீன்களே இல்லாமற் போய் அங்கே மீன்கள் இருக்கும் என்று தேவன் கூறுவாரேயானால் இருக்கும் என்று அறிந்து அவன் வலையை போட்டான். நீ கூறலாம், நான் பீடத்தண்டைக்கு போனேன், நான் இதை செய்தேன், நான் அதை செய்தேன், நான் முயற்சித்தேன், நான் மேலே போனேன், கீழே வந்தேன் என்று. வலையை தண்ணீருக்குள் போடு, அதுதான் கட்டளையாயிருக்கிறது. அவன் மீன்களை பிடித்த போது என்ன செய்தான்? முதலாவதாக பயபக்தியுடனும் மரியாதையுடனும் அவன் தன் முழங்கால்களை மடக்கி, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்று சத்தமிட்டான். அது என்ன? பயபக்தி, தாழ்மை. அதற்கு பதிலாக வந்த வார்த்தை என்ன? பயப்படாதே சீமோனே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். கடமையின் பாதையில் அவன் கடமையில் மரித்தான். ஓ, என்ன சொஸ்தமாக்கப்பட்ட அந்த குருடான மனிதன் அவனால் விலக்கி கூற முடியவில்லை. அவர் அதை எந்த விதமாக செய்தார் என்பதை அவனால் கூற முடியவில்லை. ஆனால் அவர் செய்தார். அவன் ஒரு பாவியான மனிதனா அல்லது இல்லையா என்று அவனுக்கு தெரியாது. அவன் சொன்னான், நீங்கள் ஆசாரியர்களாக இங்கே இருந்து கொண்டு இந்த கேள்வியை கேட்கிறது எனக்கு ஒரு வினோதமான காரியமாய் இருக்கிறது என்று. உன்னை சுகப்படுத்தினது யார் என்று சொன்னார்கள். அவர்கள் அவனுடைய தகப்பனையும் தாயையும் கேட்டார்கள். ஆனால் அவர்கள் கூறினார்கள், யாராவது இயேசுவினுடைய கூட்டங்களுக்கு போவீர்களானால் என்று ஆசாரியர்கள் ஏற்கனவே கூறியிருந்தனர். அப்படிப்பட்டவன் சித்த கோளாறு உள்ள ஒரு மனிதன். நீங்கள் அவருடைய கூட்டங்களுக்கு போவீர்களானால் இந்த சபையிலிருந்து நீங்கள் தள்ளிவிடப்படுவீர்கள் என்று கூறியுள்ளனர். நாங்கள் சபையை விட்டு உங்களை புறம்பாக்கி போடுவோம் என்று வேதம் அப்படியேதான் கூறுகிறது. அந்த கூட்டங்களுக்கு போவீர்களானால் சபையிலிருந்து வெளியாக்கப்படுவீர்கள். ஆனால் அந்த குருடான மனிதனை பாருங்கள், கூட்டம் அவனிடமாய் வந்தது, இயேசு அவனை சுகமாக்கினார். அவனுடைய பெற்றோர்களும் கூட அந்த பட்டணத்தின் மகத்தான சபையின் அங்கத்தினரில் இருந்து நீக்கி விடுவதனால் அவர்களுடைய கௌரவத்தை எழுந்து போக வேண்டியதா இருக்குமே என்று பயந்து அதை குறித்து எதையும் சொல்ல வெட்கப்பட்டார்கள். அவர்கள் அதை அப்படியே திருப்பி அவர்களுடைய மகனின் மேல் போட்டு விட்டார்கள். இவன் வயதுள்ளவனாய் இருக்கிறானே, இவனை கேளுங்கள், இவனை சொல்லுவான். இவன் எங்கள் குமாரன் தான் என்று எங்களுக்கு தெரியும், அவன் குருடனாய் பிறந்தான் என்று எங்களுக்கு தெரியும், ஆனால் நாங்கள் ஒன்றும் சொல்ல போகிறதில்லை என்றார்கள். ஓ, அந்த வெறுவெறுப்பான எல்லைக்கோடு போலி விசுவாசி. ஆனால் கண்கள் சுகமாக்கப்பட்ட இந்த மனிதத்தில் அவர்கள், உன்னை சுகப்படுத்தினது யார் என்றார்கள். அவன் அதற்கு, நசரேயனாகிய இயேசு எனப்பட்டவர் என்றான். ஆமையா. அவன் தாழ்மையில் உட்கார்ந்தான், கிரியை நடந்தது. அவர்கள் சொன்னார்கள்,
அந்த மனிதன் ஒரு பாவி. அவன் எந்த பள்ளியில் கற்று வெளியே வந்தான் என்று எங்களுக்கு தெரியாது. ஒரு பள்ளியும் இல்லை. அவன் எந்த ஸ்தாபனத்தையும் சார்ந்திராத ஒருவன். அவனிடம் எந்த ஒரு ஐக்கிய சீட்டும் இல்லை. அவனிடம் எங்களுக்கு எவ்விதமான காரியமும் கிடையாது. அவன் ஒரு பாவி என்று நாங்கள் அறிவோம் என்றார்கள். அவன் சொன்னான், சரி, இது ஒரு வினோதமான காரியம். என்னுடைய கண்களை திறக்கக்கூடிய ஒரு மனிதன் உலகம் உண்டானது முதல் இப்படி நடந்ததில்லையே. ஒரு மனிதன், ஒரு ஊழியக்காரன் என்னுடைய கண்களை திறந்தார். உலகம் உண்டானது முதல் செய்யப்பட்டதில்லையே. வார்த்தையை உள்ளும் வெளியுமாக அறிந்த குருமார்களாகிய நீங்கள் அறிந்திருக்க வேண்டியிருக்க உங்களுக்கு அவரை குறித்து ஒன்றுமே தெரியவில்லையா? அது ஒரு வினோதமான காரியமாய் இருக்கிறது என்று கூறினான். அவர் வரும்போது குருடர் பார்வையடைவார்கள் என்றும் முடவர்கள் மான்களைப் போல துள்ளுவார்கள் என்றும் வேதம் கூறுகின்றதே. வார்த்தை வெளிப்பட்டதை அவர் கண்டிருக்க வேண்டுமே, புரிகின்றதா? ஆனால் அந்த பையன் அறிந்திருந்தான். அவன் அங்கே போயிருந்தான். அவன் என்ன செய்தான்? அவன் கிரியையில் இருந்தான். அவனுடைய அதிகாரிக்கு முன்பாக அவன் ஆயத்தமாய் இருந்தான். ஆசாரியர்களுக்கு முன்பாக அவன் ஆயத்தமாய் இருந்தான். ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக அவன் ஆயத்தமாய் இருந்தான். அவன் எதற்கும் ஆயத்தமாய் இருந்தான். ஏனென்றால் அவன் தேவனை அடையாளம் கண்டு கொண்டு தன்னை தானே தாழ்த்தி அவனுடைய சாட்சியுடன் கிரியைக்குள்ளானான். பாருங்கள், அதுதான் ஒரு உண்மையான ஊழியன். இந்த கடைசி நாளில் இந்த வேலைக்கான வாக்குத்தத்தமான வார்த்தைகளில் அக்னி ஸ்தம்பமானது உபகாரப்படுகிறதை நாம் கண்ட வேளையிலே அது நம்மை இன்றைக்கு கிரியைக்குள் ஆக்கி இருக்க வேண்டும். அது தேவனுடைய முழு அசைவையும் கிரியைக்குள் ஆக்கி இருக்க வேண்டும். ஆனால் அதன் தொல்லை என்னவென்றால், நம்முடைய ஸ்தாபனம் கூறுகிறது, ஒரு நிமிஷம் போரும், அது நம்முடைய கூட்டத்தின் மூலமாக வரவில்லை, அது இயேசுவின் நாமம், அது ஒரு துரோகி, அது ஒரு பாப்டிஸ்ட். புரிகின்றதா? பாருங்கள், புரிகின்றதா? அவர்கள் அதை காண்பதில்லை. அது உண்மை. அடையாளம், அவருடைய வருகையின் அடையாளம் மிகவும் சமீபமாய் இருக்கிறது. நமக்கு தெரியும், அங்கே பூமியின் மீதில் ஒரு காரியமும் இல்லை. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக நள்ளிரவுக்கு இன்னும் 3 நிமிடங்கள் தான் இருக்கிறது என்று விஞ்ஞானம் நமக்கு கூறினது. அப்படியானால் நாம் இப்போது சரியான சமயத்தில் இருக்கிறோம். ஒரு கால் நள்ளிரவுக்கு இன்னும் 1 நொடி தான் இருக்கிறது என்று கூறலாம். வெடிமருந்து பீப்பாயை வெளிச்சமாக்க போகிறது. எந்த நேரம் என்று நமக்கு தெரியவில்லை. நாளைக்கு வரப்போகின்ற தேர்தலை பாருங்கள். அதற்கு தேவையானதெல்லாம் அவ்வளவு தான். அந்த அணுகுண்டை, அந்த ரடார் திரை கண்டுபிடிக்குமானால் அவர்கள் ஒவ்வொன்றையும் அவிழ்த்து விட போகின்றது. ஆனால் சபையோ அந்த நேரத்துக்கு முன்பாகவே போய்விடும். ஆக அச்சம்பவம் எந்த சமயத்திலும் சம்பவிக்கின்றதா இருக்குமானால் அது சம்பவிக்கும் முன்பாக சபையானது போக வேண்டும். அது எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது? அவர் சம்பவிக்கும் என்று கூறின அதே காரியங்களும் அவருடைய ஊழியமும் கடைசி நாட்களில் என்ன சம்பவிக்கும் என்று கூறின காரியங்களும் சம்பவிக்க நாம் இரவுக்கு பின் இரவும் நாளுக்கு பின் நாளுமாக நாம் அதை கவனித்துவிட்டு காலம் சமீபமாயிருக்கிறது என்று கூறுகின்றோம். நாம் நம்மை தானே தாழ்மையிலும் கிரியையிலும் தாழ்த்த வேண்டியவளாய் இருக்கிறோம். அது உண்மை. வார்த்தையானது நிறைவேறில் அது நம்மை கிரியைக்குள் ஆக்கி இருக்க வேண்டும். நாம் தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவை போன்று சுயமாய் தங்களை தாங்களே உயர்த்தி கொண்டவர்களுக்கு வந்த விளைவுகளை நாம் கண்டோம். அவர்கள் கூறுகிறார்கள், நல்லது, இப்பொழுது அது எங்காவது இருக்க போவதா இருந்தால் அது நம்முடைய ஸ்தாபனத்தில் தான் இருக்க போகின்றது. ஒரு கால திருத்துவத்தின் மூலமாக வறுமையானால் பரவாயில்லை, அல்லது ஒருத்துவத்தின் மூலமாக வந்தாலும் பரவாயில்லை, அல்லது தேவனுடைய சபை மெத்தடிஸ்ட், பாப்டிஸ்ட், கத்தோலிக், பிரெஸ்பிட்டீரியன் மூலமாக வந்தாலும் பரவாயில்லை. அது எல்லாம் சரிதான். இங்கே மெக்சிகோவில் என்னை பேட்டி கண்டார்கள். சகோதரன் ஜாக் என்னோடு கூட இருந்தார். அன்று காலையில் 9 மணிக்கு மரித்து போன குழந்தை உயிரோடு எழுப்பப்பட்டது. மரித்த அந்த குழந்தையானது அன்றிரவு 11 மணிக்கு மேடையின் மீது தரிசனத்தின் மூலமாக உயிரோடு எழுப்பப்பட்டது. சகோதரன் ஜாக் அங்கே இருந்தார். அந்த குழந்தைக்காக ஜெபிக்கும்படி நான் அவரை அனுப்பினேன். அந்த ஸ்திரீயானவர் அந்த குழந்தையை இந்த விதமாக தூக்கி வைத்துக் கொண்டிருந்தாள். மழையானது பயங்கரமாக ஊற்றிக் கொண்டிருந்தது. அவள் சகோதரன் ஆர்மெண்டுடைய கோட்டை போட்டுக் கொண்டிருந்தாள். எல்லா ஜபாட்டைகள் நான் கொடுத்து விட்டேன் என்று பில்லி கூறினான். இந்த சகோதரன் எஸ்பினாசாவினுடைய நண்பன். எப்படி அவரை அழைப்பது எனக்கு தெரியவில்லை. ஆக நான் அவரை மனானா என்று அழைத்தேன். ஏனென்றால் மிகவும் வேகமில்லாமல் மெதுவாக செல்பவர். அவர்தான் ஜபாட்டைகளை கொடுத்தார். அவர் ஒன்றையும் விற்று போடாதபடிக்கு பார்க்க பில்லா இங்கே நின்று கொண்டிருந்தான். அவன் எல்லா அட்டைகளையும் கொடுத்து விட்டான். இந்த ஸ்திரீயோ மரித்து போன குழந்தையை வைத்துக் கொண்டு நிற்கிறாள். அவளை தடுத்து நிறுத்த என்னிடம் போதிய உதவியாளர்கள் இல்லை என்று பில்லி கூறினான். நான் சொன்னேன், அவளுக்கு என்னை அறிந்திருக்கவே முடியாது, அவளுக்கு என்னை தெரியாது. அதற்கு முந்தின இரவு அந்த குருடான மனிதன் பார்வை பெற்றான். இந்த மேடையின் மேல் அந்த முனைவொட்டுமாய் ஏழையான ஜனங்களின் பழைய கோட்டுகளும் ருமால்களும் மற்ற காரியங்களும் போராய் குவிக்கப்பட்டிருந்தன. நான் சொன்னேன், சரி சகோதரன் ஜாக், நீர் கீழே இறங்கி போய் அந்த பிள்ளைக்காக ஜெபியும். அவளுக்கு உங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் தெரியாது. அவள் அங்கே ஆண்களுடைய கால்களுக்கு அடியில் நுழைந்து போகிறாள், முதுகின் மேல் ஏறி குதிக்கிறாள்.
இவ்வளவைகளையும் மரித்த குழந்தையை வைத்துக் கொண்டு செய்கிறார். அவள் ஒரு சிறிய அழகிய பெண், இவ்வளவு உயரமாய் இருக்கலாம், ஒரு கால் அது அவளுடைய முதல் குழந்தையாய் இருக்கலாம். மிகவும் கவர்ச்சியாயுள்ள ஒரு 20 வயதுக்கு மேற்பட்டவளாய் காணப்பட்டாள். ஆகவே நான் சொன்னேன், சகோதரன் ஜாக், நீர் போய் அவளுக்காய் ஜெபியுங்கள் என்றேன். ஏனென்றால் யார் யார் என்று அவளுக்கு தெரியாது. நானோ அங்கே நின்று கொண்டு மொழிபெயர்ப்பாளர்கள் மூலமாக பேசிக் கொண்டிருக்கிறேன். வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிப்பது நானா அல்லது அவரா என்று அவளுக்கு ஒன்று தெரியாது. சகோதரன் ஜாக் அங்கே போகும்படியாய் புறப்பட்டார். நான் எனக்கு முன்பாக பார்க்கும் போது அங்கே ஒரு சிறு குழந்தை உட்கார்ந்து கொண்டிருக்கிறது தரிசனத்தில் கண்டேன். நான் உடனே பரவாயில்லை, அந்த பிள்ளையை இங்கே கொண்டு வாருங்கள் என்று. சில நொடிகளுக்குள் அந்த குழந்தை உயிரடைந்தது. கரங்களை அதன் மேல் வைத்தவுடன் உயிர் பெற்றது. அவள் உடனே கிரியைக்குள்ளாகி தன்னுடைய வைத்தியரிடம் போய் குழந்தை காலையில் அவருடைய அலுவலகத்தில் நுமானியாவினால் மரித்து போனது என்று சான்றிதழ் வாங்கி கொண்டு வந்தாள். அன்றிரவு 11 மணி அளவில் அந்த குழந்தை மீண்டுமாய் உயிர் பெற்றது. ஏனென்றால் அவள் விடாபிடியாய் நின்றாள். அவள் நெருக்கிக் கொண்டு முன்னேறினாள். அங்கே ஏதோ காரியம் உண்மையாயிருந்தது. ஒரு குருடனால் அவனுடைய பார்வையை பெற்றுக் கொள்ள கூடுமானால் அவளுடைய மரித்து போன குழந்தையும் உயிரோடு பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு அது பிடிக்கிறது. தேவனே, அது போன்ற ஜனங்களை அதிகமாக தாரும். ஒரு கத்தோலிக்கலாகி அவள் தன்னுடைய கையில் ஜெபமாலையை பிடித்தவளாய் மேடையின் மேல் வந்தால் அதெல்லாம் அவசியமில்லை என்று அவளிடம் கூறினேன். அந்த வாலிபனுக்கு அவமதிப்பை கொண்டு வரும்படியாய் அல்ல, அதற்கு அவமதிப்பை கொண்டு வரும்படியாயும் அல்ல, ஆனால் அது அவசியமில்லை. நாம் தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறோம். எந்த உருவத்திலும் அல்ல. ஒரு மெத்தோடிஸ்ட் ஜெபம் அல்ல, அல்லது ஒரு பிரெஸ்பிட்டேரியன் ஜெபம் அல்ல, அல்லது ஒரு பெந்தேகோஸ்தே ஆரவாரம் அல்ல. நாம் தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறோம். ஒரு கத்தோலிக்க ஜெபமாலையில் அல்ல, அல்லது வேறெதிலும் அல்ல. நாம் தேவனிடத்தில், ஜீவிக்கின்ற தேவனிடத்தில் அவருடைய வார்த்தையின் மூலமாக விசுவாசிக்கிறோம். அவருடைய வார்த்தை தேவனாய் இருக்கிறது. அது உற்பத்தியாக்குகிறதா இருக்கிறது. ஏனென்றால் அது ஒரு வித்தாய் இருக்கிறது. இப்பொழுது தன்னை தானே உயர்த்திக் கொள்ளுகின்ற ஸ்தாபனங்கள் என்ன செய்தது என்பதை தீர்க்கதரிசியானவன் அப்பொழுது கண்டான். அந்த அதிகாரத்தின் ஸ்தானத்தை அவர்களால் எடுத்துக்கொள்ள முடியாது என்று அவன் கண்டான். அவர்களுடைய கோட்பாடுகள் முதலானவைகளிடத்தில் அவர்கள் தங்கள் பிடிப்பை இழந்துவிட்டனர். அந்த கோட்பாடுகளிடத்தில் அவர்கள் எதிர்பார்த்து அதை ஏற்றுக்கொண்டு அதுதான் காரியம் என்று நினைக்கின்றார்கள். உசியாவை போன்றவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஸ்தானத்தை எடுக்க முயற்சித்து தோல்வி கண்டார்கள் என்று நாம் கண்டறிந்தோம். அவர்கள் அநேகர் நரம்பு கோளாறு உள்ளவர்களும் குடிக்காரர்களும் போன்றவர்களும் மாறிவிட்டனர். ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஸ்தானத்தை எடுக்க முயற்சித்ததினால், போலியா இருக்க முயற்சித்ததினால் அப்படியானார்கள். அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதற்கும் அதை செய்யும்படியாய் தேவனால் அழைக்கப்பட்டவர்களுக்கும் அதை செய்யும்படியாய் தேவனால் நியமிக்கப்பட்டவர்களுக்கும் பதிலாக அவர்கள் முயற்சித்தார்கள். அவர்கள் பெருத்த கூட்டங்களாகவும் பெரிய ஸ்தாபனங்களை கட்டவும், அறிவு திறனுள்ள மனிதன் மகத்தான பெரிய காரியங்கள் மின்னுகின்றதும் ஹாலிவுட் போன்றதுமானவைகளில் போய்விட்டு கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கிக்கிறார்கள். மனிதர் தங்கள் நம்பிக்கைகளை இழந்து வருகின்றதை நாம் காண்கின்றோம். ஏனென்றால் உசியாவை போன்று அவர்களுக்கென்று நியமிக்கப்படாத ஸ்தானத்தை அவர்கள் எடுக்க முயற்சிக்கிறார்கள். வித்தியாசமான கருத்துள்ள சபைகளை நாம் பார்த்தோம். நம்முடைய பெந்தேகோஸ்து சபைகளிலும் எல்லா ஒருத்துவமும் திருத்துவத்தை தங்கள் வசமாக்கிக் கொள்ளவும், எல்லா திருத்துவமும் ஒருத்துவத்தை தங்கள் வசமாக்கிக் கொள்ளவும், சர்ச் ஆஃப் காட் இதை தன்வசமாக்கிக் கொள்ளவும், இப்படியாய் ஒரு கூட்டத்தார் மற்ற கூட்டத்தாரை தங்கள் வசமாக்க முயற்சிப்பதை நாம் கண்டோம். கருத்துக்களை பற்றி கொண்டு பாவனை செய்து கொண்டு செய்யும்படியாய் அவர்கள் அழைக்கப்படாத காரியங்களை செய்ய முயற்சிக்கிறார்கள். சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், பரிசுத்த ஆவியின் வல்லமையை கிரியையில் வெளிப்படுத்தி காட்டுங்கள், விசுவாசிக்கின்றவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும் என்று தேவன் கூறினார். போய் ஸ்தாபனங்களையும் பள்ளிக்கூட முதலானவைகளையும் உண்டாக்குங்கள் என்று கூறவில்லை. அதற்கு விரோதமாய் ஒன்றுமில்லை. ஆனால் அவைகள் அந்த அலுவலகத்தின் ஸ்தானத்தை எடுக்க முடியாது. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஸ்தானத்திற்கு அவர்கள் நியமிக்கப்படாமல் இருக்கும் போது அதை எடுக்க முயற்சித்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்ன சம்பவித்தது என்று நாம் கண்டோம். இப்பொழுது நாம் காண்கிறோம். அங்கேதான் இருக்கிறது உங்களுடைய மாதிரி. ஊழியக்காரர்களே, நாம் அதை யவன ஜீவியத்தில் காண்கிறோம். நாம் அதை எல்லா இடங்களிலும் காண்கிறோம். அதுதான் விஷயம். மனிதனை கவனிக்காதீர்கள், தேவனை கவனியுங்கள். பாருங்கள், உங்களுடைய கண்களை மனிதனின் மேலிருந்து எடுத்து தேவன் மேலே வையுங்கள். செல்வாக்கினால் ஆண்டு கொள்ளப்பட்டவர்களாய், ஓ தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தர் எனக்கு சொல்லுகிறார், இனிதை செய்யுங்கள், கர்த்தர் சொல்லுகிறதாவது என்று கூறாதையுங்கள். அது ஒருபோதும் சம்பவியாது. பாருங்கள், நீங்கள் ஒன்றுமே அறியாத எதையோ ஒன்றை குறித்து நீங்கள் பாவனை செய்ய முயற்சிக்கிறீர்கள். அதை ஒருபோதும் செய்யாதீர்கள். அது ஆபத்தானது. நீங்கள் ஆவிக்குரிய குஷ்டரோகத்தால், அவிசுவாசத்தால் பீடிக்கப்படுவீர்கள். உங்கள் ஸ்தாபனங்கள் பெரிதாக்க முயற்சித்து உன்னுடைய தலைபாகியில் ஒரு சிறகை பெற்றுக்கொண்டு ஒரு அதிகாரமுள்ள போதகராக முயற்சிக்கிறீர்கள். தாவீதை போல இருங்கள். ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். ஆமையா, ஒரு கால்மிதியா இருப்பேன். கர்த்தாவே, நீர் எங்கெல்லாம் என்னை அழைப்பீரோ அந்த இடங்களில் எல்லாம் நான் ஒரு மேலான கால்மிதியா இருப்பேன். ஜனங்களுடைய காண்களை என் மீது வைத்து தொடைப்பார்களே, ஆனால்
நான் உண்மையான ஒரு கால்மிதியாய் இருக்கட்டும், நான் அவருடைய பாதங்களை கழுவுவேன், வேறொன்றும் எனக்கு வேண்டாம். இயேசுவான ஒரு இடத்துக்கு வந்தபோது அதைத்தான் செய்தார். அவர் அவருடைய சொந்த குமாரன் தேவனின் வாசற்படியின் கால்மிதியானார். பேராயரே, மாநாட்டு அதிகார போதகரே, நீ யார்? இயேசுவே அழுக்காயுள்ள பாதங்களை கழுவும் வேலைக்காரனாக கர்த்தருடைய வீட்டின் வாசற்படியின் கால்மிதியாய் ஆனார். அப்படியானால் நீ யார்? ஓ என்ன, பின்னர் நாம் யாரோ ஒருவர் நினைத்துக் கொள்கிறோம். ஏனென்றால் நம்மிடம் ஒரு டாக்டர் பட்டம் இருக்கிறது, நாம் கல்லூரியில் படித்தோம். உங்களுடைய மாதிரியை நோக்கி பாருங்கள், அவர் என்ன செய்தார் என்று பாருங்கள். உங்களுக்கு முன்பாக இருக்கின்ற பிஷப்போ, உங்களுக்கு முன்பாக இருக்கின்ற அதிகாரமான போதகரோ இல்லை, அதை போன்று எதையோ நோக்கி பாராதையுங்கள். அவன் ஒரு கால் ஒரு நல்ல மனிதனாய் இருக்கலாம், அதனால் பாதகமில்லை. உன்னைதான் தேவனை நோக்கி பார். அவன் விளைவுகளை கண்டபோது என்ன சம்பவித்தது என்பதை பின்னர் கண்டான். இப்பொழுது நான் முடிக்கப் போகிறேன். இன்னும் ஒரு காரியத்தை மட்டும் நான் கூறுகிறேன். அவனுடைய சட்டைகளால் பயபக்தியில் அவனுடைய முகத்தையும் தாழ்மையில் அவனுடைய கால்களையும் மூடிக்கொண்டு பின்னர் அவனுடைய 2 செட்டைகளால் கிரியில் இறங்கினான். அதையும் அந்த தீர்க்கதரிசியின் மேல் வந்த அந்த தரிசனத்தின் விளைவுகளையும் சற்று சிந்தித்து பாருங்கள். அந்த தீர்க்கதரிசிக்கு அது என்ன காரியம் செய்தது? எந்த மனிதன் மேலும் உன்னுடைய நம்பிக்கையை எந்த மனிதன் மேலும் வைக்காது என்பதை அது காட்டியது. அந்த மனிதன் தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகும் போது நீங்கள் அந்த மனிதனை விட்டு விலகுங்கள். புரிகின்றதா? அந்த மனிதனை விட்டு நீங்கள் விலகுங்கள், தேவனோடு இருங்கள். தேவன் வார்த்தையாயிருக்கிறார். விளைவுகள் என்ன செய்தது என்பதை கவனியுங்கள். இப்பொழுது ஊழியக்கார சகோதரர்களே, இந்த காரியம் உங்கள் யாவருடைய இருதயத்தின் ஆழத்திற்குள் போகும்படியாய் நான் விரும்புகிறேன். தீர்க்கதரிசிக்கு என்ன சம்பவித்தது? உலக தோற்றத்துக்கு முன்பாக ஒரு ஸ்தானத்துக்கு என்று நியமிக்கப்பட்டவனாகிய அந்த தீர்க்கதரிசியை அது உறுத்தியது. கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மனம் திரும்புதல் இல்லாமலேயே கிடைக்க பெற்றவைகள் மாறாதவைகளே. அந்த தீர்க்கதரிசிக்கு அப்படியாய் உறுத்தியது. அப்படியானால் ஒரு ஊழியன், ஒரு பிஷப்பை குறித்து என்ன தீர்க்கதரிசிக்கு ஒப்பானதல்ல? அப்படியானால் பிரசங்கியார், போதகர், சுவிசேஷகனை அது என்ன செய்ய வேண்டியதாய் இருக்கிறது? ஆனால் கர்த்தருடைய தரிசனத்தை அவன் கண்டதினால் அந்த தீர்க்கதரிசி தான் ஒரு பாவி என்று அறிக்கையிடும்படியாய் செய்தது. அவன் வெளியே நடந்து போய், ஆம், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, அல்லேலூயா, அது எனக்கு போதுமானது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் வெளியே போகிறேன் என்று கூறாதே. அல்லது அவன் லேசாக போய், நான் அதற்கு செவி கொடுக்க மாட்டேன், எனக்கு மூளையில் அதிர்ச்சி இருந்தது, ஆசாரியன் சொல்வதற்கு ஏற்றார் போல் இல்லையே என்று கூறவில்லை. இல்லை, அவன் அதில் பாடம் எடுத்துக் கொண்டான். தேவன் அவனுக்கு என்ன காட்ட வேண்டும் என்று விரும்பினாரோ அதை அவன் கண்டான். ஏன்? கிணற்றண்டில் இருந்த அந்த ஸ்திரியை போன்றும் மற்றவர்களை போன்றும் ஆவிக்குரிய வித்தானது ஏற்கனவே அவனுக்குள்ளாக இருந்தது. அவர்கள் நியமிக்கப்பட்டவர்களாய், முன்னதாகவே நியமிக்கப்பட்டவர்களாய் இருந்தார்கள். அவன் அதற்கான காரணத்தை கண்டான். ஏதோ காரியத்தை போலியாய் செய்ய போன ஒரு மகத்தான மனிதனாகிய உசியாவை அவன் குஷ்டரோக வீட்டிலே கண்டான். அவன் அங்கே தேவன் அமர்ந்திருக்கின்றதை கண்டான். தேவன் அவருடைய ஊழியக்காரர்களை எந்த விதமாய் உடுத்துவிக்கிறார் என்றும் அவர்களை அவர் எவ்விடமாய் வெளியே அனுப்புகிறார் என்றும் கண்டான். நான் ஒரு பாவி என்று கூறும்படியாய் செய்தது. நான் ஒரு பாவி என்ற அறிக்கைக்கு பின்னர் சுத்திகரிப்பிற்கான நேரம் வந்தது. தீர்க்கதரிசி ராஜாவின் அரண்மனையில் இருந்தவனும் ஒரு தீர்க்கதரிசி என்று அறியப்பட்டவனுமான ஒரு மனிதன். நான் கூறுகின்றது உங்கள் செவிகளில் கேட்கின்றதா? இந்த நியமிக்கப்பட்ட தீர்க்கதரிசியை கர்த்தருடைய தரிசனமானது, ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனிதன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், கர்த்தருடைய ஒழுங்கை நான் கண்டேனே என்று சத்தமிடும்படியாய் செய்தது. ஓ ஊழியக்கார சகோதரனே, உன்னால் அதை பார்க்க முடிகின்றதா? கர்த்தருடைய ஒழுங்கை என் கண்கள் கண்டது. அதற்கு பின்னர் வந்தது சுத்திகரித்தல். அதோ அந்த சேராபின் பலிபீடத்தில் இருந்து ஒரு நெருப்பு தழலை தன்னுடைய குரட்டால் எடுத்து, அந்த குரடு பலிபீடத்தில் இருந்து அதை தன் கரத்தால் எடுத்து நெருப்பு தழலை எடுத்தான். அந்த சேராபின் ஏசாயாவின் தலையை தூக்கி, ஏனென்றால் அவன் அறிக்கை செய்ய ஆயத்தமாய் இருந்தான், தான் அசுத்தமானவன் என்று அறிக்கை செய்தான். ஏனென்றால் தனக்கு ஒரு முன்மாதிரியாக அவன் தேவனை நோக்கி பார்ப்பதற்கு பதிலாக ஏதோ பேராயரையோ அல்லது வேறு யாரையோ நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தான். தேவனுடைய வார்த்தையை நோக்கி பார்ப்பதற்கு பதிலாக அவன் ஒரு கோட்பாட்டை நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தான். அது ஒரு அசுத்த உதடுகள் உள்ள மனிதனாய் இன்னும் பின்னாக கொண்டு போகிறது. ஒரு தூதன் அக்கினியுடன் வந்து அவனுடைய உதடுகளின் மேல் அதை வைத்து, இப்பொழுது நீ சுத்தமாக இருக்கின்றாய் என்றான். அந்த ஒழுங்குமுறையை கவனியுங்கள். அவனிடம் ஒரு புத்தகத்தையோ இல்லது ஒரு உபதேசத்தையோ அவன் கொண்டு வரவில்லை. தேவன் அவருடைய ஊழியக்காரர்களை ஒரு புத்தகத்தை கொண்டோ ஒரு போதகத்தை கொண்டோ அவர் சுத்திகரிக்கிறதில்லை. அவருடைய ஊழியக்காரர்களை அவர் அக்கினியை கொண்டும், சுத்திகரிக்கும் அக்கினியை பலிபீடத்த நெருப்பை கொண்டும் அவர் ஆயத்தப்படுத்துகிறார். அவன் சத்தமிட்டான். அவன் அப்படி சத்தமிட்ட போது, ஐயோ நான் அதமானேன், நான் தவறு செய்து விட்டேன், என் முன்மாதிரியை, என்னுடைய நம்பிக்கையை ஒரு மனிதனுக்குள் வைத்தேன்,
நான் கர்த்தருடைய ஒழுங்குமுறையை கண்டேன் என்றான். நெருப்பு தழலினால் அவர் அவனை சுத்திகரித்தார். அந்த மனிதன் தான் ஒரு பாவியாய் இருக்கிறேன் என்பதனை அப்படியாய் அவன் புரிந்து கொண்டான் என்பது அற்புதமாயில்லையா? அவன் தான் ஒரு பாவி என்று அறிந்து கொண்ட மாத்திரத்தில் தேவன் எப்படி செய்தார் என்று பாருங்கள். ஆவியாய் இருக்கிறேன் என்று அவன் அறிக்கை செய்தான். அவனுடைய தவறை அறிக்கை செய்தான். தேவன் என்ன செய்தார் என்பதையும் அதை அவர் எப்படி செய்தார் என்பதையும், ஒரு நெருப்பு தழலினால் எப்படி அவர் அவனை சுத்திகரித்தார் என்பதையும் அவன் கண்டான். ஒரு கோட்பாட்டை அறிவித்ததினால் அல்ல, ஒரு ஜெபமாலைகளினால் அல்ல, ஏதோ சரித்திர பிரகாரமான காரியத்தினால் அல்ல, எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பு தழலினால் நிகழ்காலம் அவர் அவனை சுத்திகரித்தார். வேதம் கூறுகின்றது, வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று. இந்த அதே பரிசுத்த ஆவியானவர், இந்த அதே இயேசுவானவர் தான் பரிசுத்த ஆவியின் ரூபத்திலே பெந்தேகோஸ்தே நாள் என்று வந்தார். தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களை சுத்திகரிக்க அறிந்திருந்த ஒரே முறைமை இதுவாயிருந்தது. அவன் தேவனுடைய ஒழுங்குமுறையை கண்டான். தேவனுடைய ஊழியக்காரனை ஆயத்தமாக்கினது என்ன என்றும், அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அவன் கண்டான். தேவனுடைய ஊழியக்காரன் எந்த விதமாக ஆயத்தமாக்கப்பட்டான் என்றும், அவர் அதை எந்த விதமாய் ஒழுங்குபடுத்தினார் என்றும் அவன் கண்டான். அதற்கு பின்னர் வருகின்றவைகளை கவனியுங்கள். சுத்திகரித்த பிறகு அதற்கு அப்புறம் கட்டளை கொடுக்கப்பட்டது. அவன் இதை செய்த பிறகு அதை தொடர்ந்து வந்தது என்ன? கட்டளை. அறிக்கை செய்யப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட பின்னர் நான் யாரை அனுப்புவேன் என்று கர்த்தர் கூறினதற்கு, இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று. அதற்கு பிறகுதான் சுத்தமான ஏசாயா பதிலளித்தான். வாலிப மனிதனே, ஸ்திரீயே, உன்னுடைய ஜீவன் உனக்கு முன்பாக இருக்கிறது. இன்று காலையில் நீயும் நானுமாக பலிபீடத்திற்கு போவோம். சில நிமிஷங்களுக்கு நாம் தேவனுடைய வீட்டுக்கு போவோம். வியாபார புருஷனே, வீட்டை கவனிக்கும் மனைவியே, ஊழியனே, நாம் தேவனுடைய வீட்டுக்கு போவோம். அங்கு எங்கேயோ ஏதோ காரியம் தவறாக இருக்கிறது. புரிகின்றதா? உங்களுக்கு இன்னும் அதிகமாகவும் உலகத்தில் மாம்சீகமான போலியான கிறிஸ்தவம் அதிகமாகவும் இருக்கிறது. வாலிப பிள்ளைகளே, உங்களுக்காக நான் வருத்தப்படுகிறேன். உங்களுக்கு எந்த பக்கமாய் திரும்புவதென்றே தெரியவில்லை. ஒருவன் இந்த விதமாய் கூறுகிறான், ஒருவன் அந்த விதமாய் கூறுகிறான். ஒருவன் மரியாதை வாழ்க என்கிறான், இன்னொரு வேறு மாதிரியாய் கூறுகிறான். ஒருவன் இந்த சபையை சேர்ந்து கொள்கிறான், ஒருவன் அதை சேர்ந்து கொள் என்கிறான். அவை எல்லாமும் தவறாய் இருக்கிறது. ஏனென்றால் அந்த காரியம் மரித்து போனது என்று தேவன் முழுவதுமாக காண்பித்தார். இப்பொழுது நாம் தேவனுடைய வீட்டிற்கு போவோம். நம்முடைய இருதயத்தில், பலிபீடத்தில் நாம் மேலாக நோக்கி பார்த்து வார்த்தையாகிய இயேசு எதை போன்று காணப்படுகின்றார் என்று பாருங்கள். அப்பொழுது இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று நம்மால் பதில் கூற முடியும். ஒரு மேலான மனைவியாய் இருக்கும்படியாய் என்னை வீட்டுக்கு அனுப்பும். ஒரு மேலான பள்ளி வயது மாணவியாய் இருக்கும்படி என்னை வீட்டுக்கு அனுப்பும். ஒரு மேலான பள்ளி வயது மாணவனாய் இருக்கும்படி என்னை வீட்டுக்கு அனுப்பும். ஒரு வித்தியாசமான ஊழியக்காரனாய் என்னை பிரசங்க பீடத்திற்கு அனுப்பும். ஒரு வித்தியாசமான வியாபார புருஷனாய் என்னுடைய வியாபாரத்துக்கு என்னை அனுப்பும். உங்களுடைய மாதிரியாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் காணும் போது அப்படியாகும். அவன் கூறினான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றான். அவனுடைய தாழ்மைக்கு பிறகு, அந்த ஒழுங்கை அவன் கண்ட பிறகு, தேவன் அவருடைய ஊழியக்காரர்களை எப்படி ஒன்றாய் சேர்க்கிறார் என்பதனை கண்ட பிறகு அப்படி கூறுகிறார். அவர் எப்படியாய் அவனுக்கு கட்டளை கொடுக்கிறார். அவனுக்கு கட்டளை கொடுப்பதற்கு முன்னர் அவன் தாழ்மையாய் பயபக்தியாய் இருந்து கிரியில் இருக்க வேண்டியதாய் இருக்கிறது. ஆகையினால் அவன் அதை கண்டபோது அந்த சுத்தமான ஏசாயா, இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று கூறினான். ஒரு நிமிஷம் நாம் நம்முடைய தலைகளை தாழ்த்துவோம். இளைஞனே, அவர்கள் அந்த பாடலை முணுமுணுத்துக் கொண்டு இருக்கும் வேளையிலே அதை இப்பொழுது சிந்தித்து பார். ஊழியக்காரனே, வியாபார புருஷனே, வீட்டை காக்கும் மனைவியே, அதை சிந்தித்து பார். இப்பொழுது நாம் தேவனுடைய வீட்டிலே இருக்கிறோம். உனக்கு மேலாக நோக்கி பார்த்து உன்னுடைய மாதிரியான சேராபீன்களை பார். இப்பொழுதோ நீ கடைசி காலத்தில் இருக்கின்றாய். சற்று சிந்தித்து பார். நேரமானது தீர்ந்து போய் நித்தியத்திற்குள் போய்விடும். ஒரு கால் அது இன்றைக்கே இருக்கலாம், எப்பொழுது என்று நமக்கு தெரியாது. அதை சற்று சிந்தியுங்கள். இப்பொழுது அதை இருதயத்தில் உணர்ந்தவனாய் கூறு, ஏசாயாவே, நீ எங்கே இருக்கின்றாய்? பாப்டிஸ்ட், பெந்தேகோஸ்திகளே, நீங்கள் எதனென்று இருக்கிறீர்கள்? நீ உண்மையாகவே உணர்ந்து கூறுகின்றாயா? அவர் உன் இருதயத்தோடு பேசும்போது நீ அப்படியாய் உணர்கின்றாயா? அவர்கள் அதை பாடிக்கொண்டிருக்கையில் அவர் உன்னோடு பேசிக் கொண்டிருப்பாரையானால் துரிதமாய் பதிலளிப்பாயா? உன்னுடைய கரத்தை உயர்த்தி என்னை ஆண்டவரே, என்னை ஆண்டவரே என்று கூறுவீர்களா? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஆண்டு கொள்ளும் ஒரு செல்வாக்காய் மற்றவர்களுக்கு இருக்கட்டும். நீ என்னை சுத்திகரிக்க மாட்டாய், அதை என்னால் செய்ய முடியாது. இப்பொழுதே தேவதூதனை அனுப்புங்க தாவே. உங்களுடைய கரங்கள் இப்பொழுது உயர்த்தினவாறு இருக்க நான் போகிறேன் என்று கூறுங்கள். அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை காட்டுகிறது.
நெருப்பு தகல் வந்து அவர்களை சுத்திகரிப்பதாக. பேசும் என் ஆண்டவரே, பேசும் என் ஆண்டவரே, பேசும், நான் சீக்கிரமாய் பதிலளிக்கிறேன் என்று பாட்டு பாடிக்கொண்டிருக்கையிலே கர்த்தராகிய இயேசுவே, பார்த்தால் டஜன் கணக்கான கரங்கள் இங்கே உயர்த்தப்பட்டுள்ளது. கர்த்தாவே, அவர்களில் மாணவ வயதினரும் வயது சென்றவர்களும் ஊழியக்காரர்களும் வியாபார புருஷர்களும் இருக்கின்றனர். நிச்சயமாக கர்த்தாவே, நீர் இன்னமும் பேசிக் கொண்டிருக்கிறீர். சுத்திகரிக்கும் நெருப்பு தகலுடன் தூதர்களை அனுப்பும். ஏனென்றால் எங்களுக்கு முன்பாக இருக்கின்ற இந்த பணிக்காக உம்முடைய ஊழியர்களை சரியாய் ஆயத்தம் பண்ணும். அந்த நாளின் பதிலை சந்திக்க ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்த அவனிடம் இருந்ததை காட்டிலும் இன்னும் அதிகமாக எடுக்க வேண்டும் என்று ஏசாயா அறிந்திருந்தான். அதைவிடமாக கர்த்தாவே, இன்றைய நாளிலே பதிலை நாங்கள் சந்திக்க எங்களிடம் இருக்கின்றதை காட்டிலும் இன்னும் அதிகமாக எடுக்க வேண்டி இருக்கிறது. அதை கிறிஸ்துவாகிய நபரை எங்களுக்குள்ளாக எடுக்க வேண்டி இருக்கிறது. அந்த கேள்விக்கு பதிலளிக்க நாம் இயேசுவையே நமக்குள்ளாக எடுக்க வேண்டி இருக்கிறது. அழியும் கர்த்தாவே, கிறிஸ்து என்ற நபராகிய பரிசுத்த ஆவியார் தான் வந்து, அல்லது பரிசுத்த ஆவி என்ற ரூபத்திலே கிறிஸ்துவானவர் இங்கே இருக்கும் ஒவ்வொருடைய இருதயத்துக்குள்ளும் வருவாராக. எங்களுடைய அபிசுவாசத்திலிருந்து எங்களை சுத்தம் பண்ணும். எங்களுடைய கோட்பாடுகளிலிருந்தும் உலகத்தின் பைத்தியக்காரத்திலிருந்தும் எங்களை சுத்தம் பண்ணும். அதிலிருந்து எங்களை சுத்தம் பண்ணி கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை எங்களுடைய இருதயத்தில் வையும். இரவும் பகலும் அதை நாங்கள் தியானிக்கும்படியா செய்யும். இருதயங்கள் சுத்தப்படுத்தினவுடன் கர்த்தாவே, பதிலானது வருவதாக. இதை அழியும் கர்த்தாவே. நாங்கள் அவரண்டை காத்திருக்கின்ற வேளையிலே தேவனுடைய தூதனானவர் தாமே நெருப்பு தகலுடன் வந்து எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் தொடுவாராக. இதை அழியும் கர்த்தாவே. உங்களுடைய இருதயங்களும் உங்களுடைய கரங்களும் உங்களுடைய இருதயங்களும் உங்களுடைய எல்லா காரியங்களும் தேவனை நோக்கி இருக்க, சரியாக இங்கே இந்த தேவனுடைய ஆலயத்திலே பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருக்கிறார். அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலால் இந்த கட்டிடம் நிறைந்திருக்க அவர் இருக்கிறார் என்பதன் பிரசன்னம் இங்கே இருக்கிறது. இந்த பாடலை நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிற வேளையிலே தேவன் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார் என்ற உணர்வு வருமானால் நாம் அதை இப்பொழுதே ஏற்றுக்கொள்வோமாக. அந்த நெருப்பு தகலானது தீர்க்கதரிசியை தொட்டு அவனை இன்னும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமாக்கு. நம்முடைய தலைகளும் இருதயங்களும் அவருக்கு முன்பாக தாழ்ந்திருக்க நாம் இந்த பாட்டை மறுபடியுமாக பாடுவோம். எல்லா அசுத்தத்தையும் உலகத்தின் எல்லா வசீகரமான காரியங்களிலும் இருந்து நம்முடைய இருதயத்தை தூதன் சுத்திகரிக்கும்படி அனுபவிப்போமாக. உயர்நிலை பள்ளி வாலிப மாணவ பையன்களும் பெண்களும், இங்கே ஸ்ரீவப்போர்ட்டில் உள்ள 20 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளாகிய நீங்கள், இங்கே இருக்கின்ற பழைய தெற்கத்திய ஜனங்களாகிய நீங்கள், பழங்கால வழக்கமான சுவிசேஷ கூட்டங்கள் உங்களுக்கு இங்கே உண்டு. ஆனால் சபையானது உங்களுக்கு கொடுக்க முடியாமற் போன ஏதோ காரியம் இங்கு இருக்கிறது. ஆனால் தேவனோ அதை உங்களுக்காக உடையவராயிருக்கிறார். உங்களுடைய இருதயத்தை அவர் இப்பொழுது சுத்தப்படுத்த அனுமதிக்க மாட்டாயா? நடனமாடவும் மற்ற காரியங்களை எடுத்துக்கொண்டு தங்கள் சபை அங்கத்தினர்கள் என்று அழைக்கின்ற ஜனங்கள் மத்தியில் நீங்கள் வாசமாய் இருக்கிறீர்கள். எல்லா இடங்களிலும் இருந்து நம்முடைய சபைகளில் இருக்கிற அசுத்தமும் மற்ற காரியங்களையும் நீங்கள் காணுகிறீர்கள். எல்லா இடங்களிலும் இருந்து நம்முடைய சபைகளில் இருக்கும் அசுத்தமான மற்ற காரியங்களையும் நீங்கள் காணுகிறீர்கள். கத்தோலிக்க சபை துவங்கி, அதாவது முதலாவதாக ஸ்தாபனமாய் ஆக்கி கொண்ட சபை துவங்கி பெந்தேகோஸ்து மட்டுமாக நாம் ஒவ்வொருவரும் குற்றவாளிகளாய் இருக்கிறோம். ஒருவரையும் தவிர்க்க முடியாமல் நாம் ஒவ்வொருவரும் குற்றவாளிகளாய் இருக்கிறோம். நம்மை நாம் எங்கே வைத்திருக்கிறோம் என்று பாருங்கள். நம்முடைய ஊழியக்கார முதலானவர்களை பயிற்றுவிக்கத்தக்கதான நம்முடைய மகத்தான பள்ளிகளும் அங்கே அவர்கள் திரித்துவிட்ட காரியங்களும் இருக்கின்றன. அந்த காரியங்களை எல்லாம் நாம் ஒரு பக்கமாக தூக்கி எறிவோமாக. அந்த பழைய பவுல் செய்தது போன்று செய்வோமாக. இந்த காரியங்களை ஒன்றும் என்னை அசிக்க போவதில்லை. நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் கிறிஸ்துவுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். பின்னானவைகளை மறந்து கிறிஸ்துவுக்குள் அழைத்த பழமறைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். ஓ என்னே, நாங்கள் கண்களை மூடி நம்முடைய இருதயங்களை அவருக்கு திறந்து பாடிக்கொண்டிருக்கையிலே அதை இப்பொழுதே விசுவாசியுங்கள். இப்பொழுது நாம் அவருக்காக கரங்களை உயர்த்தி அதை விசுவாசிப்போமாக. இப்பொழுது ஜெபியுங்கள். சகோதரன் டான் அவர்களை இங்கு வந்து நம்மோடு கூட ஜெபிக்கும்படியாய் கேட்டுக்கொள்ள போகிறேன். பேசும் அப்பொழுது நான் பதில் சொல்ல தீவிரமாயிருப்பேன். ஒரு கத்தோலிக்க ஜெபமாலையில் அல்ல, அல்லது வேறு எதிலும் அல்ல.